வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையாளர்களே, மெய்யுணர்வாளர்களே, இன்று நாம் சிந்திக்கவிருக்கிற தலைப்பு ஔவையார் வெர்சஸ் வேதாத்திரியார் அப்படிங்கிறதா. வேதாத்திரியம் அல்ல, வேதாத்திரியார் அப்படின்னு கொடுக்கோம். இந்த தலைப்புல ஔவையார் அப்படின்னா யாரு, அவர்கள் எழுதிய நூல்கள், இவைகள் எவற்றையெல்லாம் மகரிஷி அவர்கள் தன்னுடைய உரையில எடுத்து காட்டி விளக்கி இருக்கிறாங்க. இன்னும் பல கவிகள் எப்படியெல்லாம் மகிழ்ச்சியுடைய தத்துவங்களோட ஒத்து போகுது, இவற்றையெல்லாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். முதல்ல இந்த தலைப்பு, இது ஒரு ஒப்பீட்டு ஆய்வு. முதல் இந்த பெயரை நம்ம விளக்கிக் கொள்ளலாம். இந்த பெயர் ஔவையார் அப்படின்னாலே பொதுவா நம்முடைய மனதுல நம்முடைய கல்ச்சர்ல ஒரு ஒரு ஏதாவது ஒரு கேலி கிண்டல் செய்யக்கூடிய ஒரு இம்ப்ரெஷன் தான் மக்கள் மனதில் இருக்கு. ஔவையார்னா என்ன, அது வயசானவங்க, முக்கியமா இந்த மாதிரி படத்துல இருக்க மாதிரி ஒரு குச்சி வச்சிருப்பாங்க, முதுக வளைஞ்சிருக்கும் அப்படின்னே நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. தமிழ் அகராதியில ஔவையார், ஔவை அப்படின்னா தவப்பெண் அப்படிங்கிறது அர்த்தம். ஔவையார் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அகராதியில சரியான ஒரு விளக்கம் வார்த்தைனா தவப்பெண். அதாவது நம்முடைய பண்பாட்டுல அந்த காலத்துல இருந்து பெண்கள்ல யாரெல்லாம் அறிவில உயர்ந்து, குணத்திலே, சமுதாய சேவையிலே, உலக சமுதாயத்திற்கு சேவை செய்வதிலே உயர்ந்து யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, திறம்பட புகழ்பட வாழக்கூடிய பெண்களுக்கு அவர்களுக்கு ஔவையார் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்து சிறப்பிப்பது நம்முடைய தமிழர் பண்பாட்டுல காலங்காலமாக இருந்திருக்கு. ஔவையார் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மதிப்புடைய ஒரு பெரிய கௌரவம் மிக்க ஒரு சொல். ஆனா அது இன்றைக்கு ஏளன சொல்லாக ஒரு ஒரு டிவி காமெடியில கூட சொல்ற மாதிரி வந்திருக்கு. வயதானவர்கள் எல்லாம் ஔவையார் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்நாடு அரசு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஔவையார் விருது அப்படின்னு தர்றாங்க. இது பல பேருக்கு தெரியாது. அந்த ஔவையார் விருதுன்னு பார்த்து யாரும் வயசானவங்களை பார்த்து செலக்ட் பண்றதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. பெண்கள்ல யார் நல்லா சேவை செய்தார்களோ, யார் புகழ்பட வாழ்றாங்களோ அவர்களுக்கு செலக்ட் பண்ணி தர்றாங்க. ஸோ அதுல இருந்தே நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஸ்பெல்லிங்கை பார்த்துடலாம். ஔவையார் அப்படிங்கிறத எப்படி எழுதணும்? இந்த படத்துல நீங்க பார்க்கிற மாதிரி ஔவையார் இப்படிதான் எழுதணும். பல இடங்கள்லையும் தவறாகத்தான் நம்ம எழுதக்கூடிய ஒரு பண்பாடு நம்ம வச்சிருக்கிறோம். அதாவது ஔவையார், ஔவையார் அப்படின்னு. கமல் நடித்த படத்துல கூட அவ்வை சண்முகின்னு சொல்லி தப்பாதான் எழுதியிருப்பாங்க. பல இடங்களுக்கு அவ்வை சண்முகம் சாலை அப்படின்னா அப்படிதான் எழுதியிருப்பாங்க. எந்த இடத்துலயும் இந்த ஸ்பெல்லிங் நம்ம பார்க்க முடியாது. ஔவையார் அப்படின்னு தப்பாதான் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி தவறாக எழுதுவது கூட அந்த ஔவைங்கிற தவப்பெண் அப்படிங்கிற உயர்ந்த மதிப்புடைய சொல்லை நம்ம அவமானப்படுத்துவது போலத்தான். அதோடைய மதிப்பு தெரியாம பயன்படுத்துவது. அதனால சரி, இந்த ஔவையார் அப்படிங்கிறவங்க யாரு, இவங்க எப்ப வாழ்ந்தாங்க, இதை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கடுத்து பாடலுக்கு உள்ள போக போறோம். மகரிஷி அவர்களே பல இடங்கள்ல ஔவையாருடைய பாடல்களையும் ஔவையாருடைய குரல்களையும் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கவிருக்கிறோம். ஒரு 1 மணி நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு உபயோகமாக, நல்ல ஃப்ரூட்ஃபுல்லாக இது இருக்கும். ஔவையார் அப்படிங்கிறவங்களை பத்தி ஒரு நல்ல இம்ப்ரெஷனும், ஒரு தெளிவான மனதுல ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்புவோம். சரி, யார் இந்த ஔவையார் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது போல இது பெண்களுக்கு, உயர்வான பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம். அப்படிங்கும் பொழுது காலங்காலமாக பல ஔவையார்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. நீங்க திருவிளையாடல் புராணத்துல அந்த படத்துல கூட பார்த்திருப்போம், ஔவையார் வருவாங்க. அதெல்லாம் எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாக கதை. அப்போ அத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன் அந்த ஔவையாருங்கிற சொல்லும் பட்டமும் இருந்துட்டுதான் இருக்கு. பல ஔவையார்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுல குறிப்பா சில ஔவையார்களுடைய பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில ஒரு 4, 5 ஔவையார்களுடைய ஹிஸ்டரியை பார்க்க போறோம். ஒரு 5 நிமிஷம் அவங்க ஹிஸ்டரியை பார்த்துட்டு அப்படி பாடல்களை பார்ப்போம். வரலாறுங்கிறனால இது ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கும். அதனால நீங்க ஆர்வத்தோட கவனிங்க. முதல்ல, அதாவது நமக்கு கிடைத்த ஆதாரங்கள் படி கிடைத்த ஔவையார் யாருன்னா, கிபி 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஔவையார். அதாவது வள்ளுவருக்கு ஒரு 200 வருஷத்துக்கு பின்னாடி வாழ்ந்தவங்க 2ஆம் நூற்றாண்டு. இந்த ஔவையார் அப்படின்னா
அதியமான் அதியமான் அப்படிங்கிற ஒரு மன்னரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதியமானருங்கிற மன்னர்கிட்ட நெல்லிக்கனி வாங்கி ஔவையார் கேள்விப்பட்டோம். இது நடந்த காலம் 2ஆம் நூற்றாண்டு. இந்த ஔவையார் எழுதிய நூல்கள் தான் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு போன்ற நூல்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த 4 நூல்கள், அதாவது அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை போன்ற நூல்கள்ல நீங்க பார்க்கக்கூடிய ஔவையார் பாடல்கள் அப்படிங்கிறது இவங்க எல்லாமே அந்த 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஔவையார். இவங்க தான் அந்த அதியமான்கிற மன்னர்கிட்ட நெல்லிக்கனி வாங்கியவர்கள் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கதை என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த அதியமான் அப்படிங்கிற ஒரு மன்னர் தமிழ்நாட்டுல தகடூர் அப்படிங்கிற ஒரு நாட்டை ஆட்சி செய்யறாரு. அந்த தகடூர் அப்படிங்கிறது இப்போ தருமபுரி மாவட்டத்துல இருக்கு. தருமபுரி மாவட்டத்தில் அதியமான் கோட்டை என்றே இப்பொழுதும் உண்டு. இந்த அதியமான் கோட்டைய அந்த காலத்துல தலைநகரா கொண்டு ஆட்சி செய்த அவருக்கு அந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கர்நாடகா மலைப்பகுதியாக இருக்கும். அந்த மலைப்பகுதிகளில் கிடைச்ச ஒரு அரிய நெல்லிக்கனி, நெல்லிக்கனிங்கிறது முழு நெல்லிக்கான்னு சொல்லுவோம். அது மாதிரி அதுல ஒரு அரிய வகைய கொடுக்குறாங்க மன்னன் கிட்ட. ஏன்னா அந்த மன்னன் நல்ல ஆட்சி செஞ்சதுனால இந்த மன்னன் இந்த நெல்லிக்கனி சாப்பிட்டா ரொம்ப வருஷம் உயிர் வாழ்வாரு. ஸோ மக்களும் வாழ்வாங்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா அதியமான் என்ன பண்றாரு, அதை கொண்டு வந்து தான் சாப்பிடாம ஔவையாருக்கு கொடுக்குறாங்க. இந்த 2ஆம் நூற்றாண்டுல இந்த அகநானூறு, புறநானூறு நூல் எழுதிய அந்த பாடல்கள் எழுதிய அந்த ஔவையாருக்கு தர்றாங்க. அப்போ மன்னன் கிட்ட ஔவையார் கேட்கிறாங்க, ஏன் நீ சாப்பிட்டா அந்த மக்கள் நல்லா வாழ்வாங்கல்ல அப்படின்னு. அப்படி இல்ல ஔவையாரே, நான் சாப்பிட்டா இந்த நாட்டு மக்கள் மட்டும்தான், இந்த தகடூர்ல இந்த தருமபுரி மாவட்டத்துல உள்ள இந்த மக்கள் மட்டும்தான் வாழ்வாங்க. ஆனா நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களால தமிழ் வாழும். நீங்க இருக்கிற வரைக்கும் தமிழுக்கு நூல்கள் எழுதுவீங்க அப்படின்னு சிறப்பித்து கொடுத்தாங்க. அந்த ஒரு சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுதான் வரலாற்றில் நமக்கு கிடைத்த முதல் ஔவையார். அடுத்து ஒரு 800 வருஷம் கழிச்சு 10ஆம் நூற்றாண்டுல ஒரு ஔவையார் வாழ்றாங்க. இவங்க தான் பாரி மன்னன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். வள்ளல் பாரின்னு கேள்விப்பட்டிருப்போம். பாரி வேந்தர், பாரி வள்ளல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாரி வள்ளல் காலத்துல வாழ்ந்த ஔவையார். அவருடைய பாரி வள்ளலுடைய மகள்களான அங்கவை, சங்கவை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த பெயர்கள் கூட கேலி கிண்டல் செய்யும் விதமாக அந்த ஒரு சினிமா படத்துல கூட வரும். அங்கவை, சங்கவைன்னு சொல்லி ஒரு காமெடியில எல்லாம் காமிப்பாங்க. இதெல்லாம் உயர்ந்த பெயர்கள். பாரி மன்னனுடைய மகள்களுடைய பெயர்கள் இதெல்லாம். அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தது இந்த ஔவையார் தான். இது நடந்தது 10ஆம் நூற்றாண்டு. 2ஆம் நூற்றாண்டில் அதியமான், 10ஆம் நூற்றாண்டுல பாரி வள்ளல். அடுத்து ஒரு 200 வருஷம் கழிச்சு ஒரு முக்கியமான ஔவையார் வாழ்றாங்க. அந்த ஔவையாருடைய பாடல்களை எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நாம. அது 12ஆம் நூற்றாண்டு. இந்த 12ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஔவையார், இவங்க எழுதிய நூல் தான் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, அசதிக்கோவை அப்படின்னு ஒரு 5 நூல்கள். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த நூல்கள் எல்லாம் எழுதியது யாருன்னா, இந்த 12ஆம் நூற்றாண்டுல இன்றிலிருந்து ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி 800, 900 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட நூல்கள் தான் இது. இந்த ஔவையார் எழுதிய இந்த மூதுரை, நல்வழி நூல்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். மகரிஷிய நாம பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படின்னு சொல்றோம். ஆனா மகரிஷியுடைய காலத்திற்கு முன்பாக இதுவரைக்கும் தமிழர்களுடைய வரலாற்றுல வாழ்ந்த ஒரு பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படின்னு கேட்டா இந்த 12ஆம் நூற்றாண்டு மற்றும் 14ஆம் முக்கியமா இவர்களை தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு எளிமையான உதாரணங்களை சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கவிருக்கிறோம். இந்த 5 நூல்களை இவர்கள் எழுதியது. அடுத்து ஒரு கடைசியா ஒரு ஔவையார் 14ஆம் நூற்றாண்டு. இந்த ஔவையார் எழுதிய நூல் தான் நீங்க விநாயகர் அகவல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விநாயகர் அகவல், அப்புறம் ஔவை கூறல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த 2 நூல்களை எழுதி இந்த 14ஆம் நூற்றாண்டு, 14ன்னா 1301 இருந்து ஆரம்பிக்கும். ஒரு 100 ஆண்டுகள். இந்த ஔவையார் எழுதிய ஔவை குறள் அப்படிங்கிறது குண்டலினி மனவளக்கலையில இருக்கக்கூடிய குண்டலினி யோகிகள் எல்லாரும் கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு நூல் அப்படின்னா, இந்த ஔவையார் எழுதிய ஔவை குறள்ங்கிற நூல் தான். ஏன்னா எல்லா இடத்திலும் பல இடத்துல ஆக்கினை தவம், துரிய தவம், உணவு 7 தாதுக்களாக மாறுவது, பிரபஞ்ச பரிணாமம், உயிரின பரிணாமம் இவங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில இந்த தத்துவ ஞானியுடைய நூல்களையும் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இதுக்கு அடுத்து இது 4 இது ஹிஸ்டரியில உள்ளது. இது போக 5வதாக ஒரு ஔவையார். அவங்களுடைய நூல், அவங்க எழுதிய நூல் பேரு உலக நீதி அப்படிங்கிறது. இவங்க வாழ்ந்த காலம் தெரியல. இவங்களுடைய நூல் பேரும் உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. உலக நீதினா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா Googleல டைப் பண்ணா இதெல்லாம் வரும்.
இந்த பாடலும் தெரியாது, இந்த ஔவையாரும் நமக்கு தெரியாது. ஆனா இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு கவிய சொன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த பாடல். அந்த பாட்டு இதுதான். "ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒருவரையும் புல்லாங்கு சொல்ல வேண்டாம்" அப்படின்னு இருக்கும். வரிசையா வேண்டாம், வேண்டாம், வேண்டாம் அப்படின்னு ஒரு 40, 50 பாடல் எழுதியிருப்பாங்க அதுல. அந்த "ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்" அப்படின்னு நாம கேள்விப்பட்ட அந்த பாடல் "உலக நீதி" அப்படிங்கிற ஒரு நூல்ல உள்ளது. அதை எழுதிய ஔவையாருடைய ஹிஸ்டரி நமக்கு தெரியல. ஸோ இவங்களையும் சேர்த்து 5. கடைசியாக பார்த்தீங்கன்னா, தாயுமானவர் வாழ்ந்த காலம். அது தாயுமானவர் வாழ்ந்தது 18ஆம் நூற்றாண்டு. அப்போ கூட ஒரு ஔவையார் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க எழுதிய நூல் தான் "பந்தன் அந்தாதி" அப்படின்னு. இதெல்லாம் நீங்க Googleல தேடுனீங்கன்னா வரும். "பந்தன் அந்தாதிங்கிறது." இதோடைய முழுமையான நூலும் கிடைக்கல. அப்ப தாயுமானவருடைய சமகாலத்துல கூட ஔவையார்ங்கிற பட்டத்தோட தவப்பெண்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டிக்கு நம்ம இப்ப வர்றோம். ஸோ இதுதான் ஔவையார் பற்றி நமக்கு கிடைத்த அந்த வரலாறு. இது போக கிடைக்காததும் நெறைய உண்டு. சரி, இப்ப நம்ம பாடல்களுக்கு உள்ள போறோம். இப்போ ஒவ்வொரு பாடலா பார்க்கலாம். இல்ல மகரிஷி அவர்கள் உதாரணம் காமித்து எழுதிய பாடல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்னாடி ஒரு பொதுவான ஔவையார் மேல நம்முடைய மதிப்பு உயர்வதற்காக ஒரு முக்கியமான பாடல பார்க்கவிருக்கிறோம். இப்ப நீங்க படத்துல பார்க்குறீங்க. இந்த பாடல் உடைய நம்பர் 40ன்னு போட்டிருக்கும். இது நல்வழி அப்படிங்கிற ஒரு நூல். இதே போல மூதுரை, அதுல 30 பாடல் இருக்கும். இது 12ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஔவையார். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? பாமர மக்களின் தத்துவ ஞானியாக அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய மகான் இவங்களும் ஒருத்தர். இவங்க எழுதிய அந்த கிளைமாக்ஸ் பாடல பாருங்க. "தேவர் குரலும், திரு நான்மறை முடிவும், மூவர் தமிழும், முனிமொழியும், கோவை திருவாசகமும், திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர்." அதாவது இந்த பாடல் நமக்கு ஏன் இந்த இடத்துல தேவைப்படுதுன்னா, நாம மகரிஷி அவர்கள வெறும் சித்தர்கள் வழியாக மட்டும் தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். 18 சித்தர்கள் அடுத்து 19வது சித்தராக நம்ம உயர்ந்த இடத்துல வைத்து மதிக்கிறோம். மகரிஷி அவர்களுடைய கருத்துக்கள் சித்தர்கள் வழிவந்தது மட்டுமல்ல. முக்கியமான ஒரு ஒரு விளக்கம் அதுல பாருங்க. தேவாரம் திருவாசகத்தோடையும் நம்ம மகரிஷி கருத்துக்கள் எல்லாம் ஒத்துப்போகும். முதல்ல பாருங்க, தேவர் குரல் அப்படின்னா வள்ளுவருடைய திருக்குறள். ஸோ தெய்வத்தை உணர்ந்தவர்கள் தெய்வர். அதான் தேவர் அப்படின்னு வந்தது. ஸோ திருவள்ளுவர் தேவர். அவர் எழுதிய குறள். அடுத்து திரு நான்மறை முடிவும் 4 வேதங்கள் நமக்கு தெரியும். ரிக், யஜுர், சாமம், அதர்வனம். அந்த மூவர் தமிழுன்னு இருக்கா? இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். மூவர்ங்கிறது அப்பர், சுந்தரர், சம்பந்தர் அப்படிம்பாங்க. அதாவது திருநாவுக்கரசர், திரு ஞான சம்பந்தர், சுந்தரர். இவங்க 3 பேரும் எழுதிய தேவாரம்ங்கிற நூல். அப்புறம் முனி மொழியும். இந்த முனி அப்படிங்கிற வார்த்தைக்கு அகத்தியர குறிக்கிறாங்க. அகத்திய முனினாலே அகத்திய முனி அப்படின்னு சொல்லப்படுது. உறுதியாக தெரியல. அடுத்து கோவை திருவாசகம். கோவைன்னா கோயம்புத்தூர் கிடையாது. கோவைன்னா கோவை பழமும் கிடையாது. இந்த இடத்துல கோவைங்கிறது திருக்கோவையார். திருக்கோவையார்ங்கிறது மாணிக்கவாசகர் எழுதிய ஒரு நூல். திருவாசகம் மட்டும் தான் அவர் எழுதியதாக நம்ம நினைக்கிறோம். இன்னொன்னு இருக்கு திருக்கோவையார் அப்படின்னு. ஸோ திருக்கோவையார் பிளஸ் திருவாசகமும், திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். அதாவது சித்தர்கள்ல 2 பேர இந்த இடத்துல சொல்றாங்க. ஒண்ணு அகத்தியரையும், இன்னொன்று திருமூலரையும் சொல்றாங்களா? இந்த சித்தர்கள் சொன்னதும், தேவாரம் எழுதிய அப்பர் சுந்தர சம்பந்தர் பிளஸ் மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகம். இப்படி அவங்கலாம் சிவபெருமானே, சிவபெருமானேன்னு எழுதியிருப்பாங்க. இந்த ஔவையார் கூட பல இடங்கள்ல அப்படி எழுதியிருப்பாங்க. விநாயகர், அகவல்னு எல்லா இடத்துலயும். ஆனா அது எல்லாமே ஒண்ணுதான். சித்தர்களுமே பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல சிவனேன்னு எழுதியிருப்பாங்க. சக்தின்னு எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் வெளி உலக மக்களுக்காக அப்படி எழுதுறது. ஆனா உள்ளுக்குள்ள சுத்த வெளி தான் தெய்வம். அப்படி பல இடங்கள் சொல்லியிருப்பாங்க. பிரபஞ்ச பரிணாமத்தையும் சொல்லியிருப்பாங்க. இதற்கு நிகராகவே தேவாரத்தில, திருவாசகத்தில பிரபஞ்ச பரிணாமம், உயிரின பரிணாமம் எல்லாத்துலயும் இருக்கு. அத பற்றி நமக்கு விரிவாக இப்ப சொல்ல நேரம் இல்ல. ஸோ இந்த ஒரு கவிய நம்ம பார்க்கும் பொழுது, எல்லாமே கன்க்ளூஷன்ல ஒரு வாசகம் என்று உணர் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது எல்லாமே ஒரு வாசகமும் அந்த வேதாத்திரியம் அப்படிங்கிறத நாம உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான், இப்படி ஒரு நமக்கு ஒரு தெளிவ கொடுக்கக்கூடிய விதமாக இந்த பாடல் இருந்ததுனால நம்ம இத பத்தி பார்த்தோம். இப்ப அடுத்து நம்ம நேரடியா மகரிஷி அவர்கள் எடுத்து கையாண்ட ஔவை பாடல்கள இப்ப நம்ம பார்க்கவிருக்கிறோம். முதல்ல. ஆ. இந்த படத்துல நீங்க பார்க்கக்கூடிய முதல் 3 குறள், மகரிஷி அவர்களே பயன்படுத்திய குறள். நீங்க இப்ப குறள்ன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அப்படி இல்ல. திருக்குறள் மாதிரியே ஔவை குறள் அப்படின்னே ஒண்ணு உண்டு. அது எழுதியது ஒரு ஔவையார் 14ஆம் நூற்றாண்டு. இவங்க தான் விநாயகர் அகவல் மற்றும் ஔவை குறள் அப்படின்னுது.
இந்த மாதிரி நூல்கள் பேருகளை நம்ம கேள்விப்படும்போது உடனே நீங்க கூகுள்ல எடுத்து சர்ச் பண்ணுங்க. இப்ப ஔவை குறள், இப்போ மூதுரை அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த பிடிஎஃபோட வந்துரும். உடனே டவுன்லோட் ஆகும். உடனே நம்ம ஃபோனுக்கு வந்துரும். நம்ம டெய்லி அதுல ஒரு பாடம் எடுத்து சிந்திக்கலாம். நம்ம ஒரு நூல பத்தி கேள்விப்பட்டா லைப்ரரிக்கு தான் போய் பார்க்கணுங்கிறதெல்லாம் இந்த காலத்துல கிடையாது. எல்லாமே நம்ம ஃபோன்லயே இல்லாதது எதுவுமே கிடையாது. அந்த வகையில ஔவை குறள்னு தேடுங்க. நிறைய பாடல்கள் கிடைக்கும். அப்படியாக ஔவையாருடைய பாடல்கள, ஔவை குறள்கள மகரிஷி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஔவை குறள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கிறதே தெரியாம போயிருச்சு பல பேருக்கு. நம்முடைய மனவளக்கலை புத்தகத்திலயுமே பார்த்தீங்கன்னா, இந்த பாடல்கள் சொல்ற இடத்துல ஔவையார்ன்னு தான் எழுதியிருப்பாங்க. எங்கேயுமே ஔவை குறள் அப்படின்னு எழுதிருக்க மாட்டாங்க. அப்படி ஔவை குறள்னு எழுதுனா தான் நம்ம தேடுவோம். அது என்ன திருக்குறள் மாதிரி ஔவை குறள்னு இருக்கு. அப்ப இவங்க 14ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க. அப்படின்னு அடுத்தடுத்து நம்ம தேடுவோம். அதனால நமக்கு இத பத்தின ஐடியா இல்லாம போயிருச்சு. சரி. ஃபர்ஸ்ட் பாடல் மகரிஷி பயன்படுத்தியது. பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. உயிர்கள் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத பிரபஞ்ச பரிணாமத்திலிருந்து பிரபஞ்ச பரிணாமத்தை குறிப்பது நீங்க இந்த படத்துல பார்க்கிறது 3வது பாடல். இது உயிரின பரிணாமத்த குறிக்கக்கூடியது. பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. மகரிஷி அவர்கள் இந்த உயிரின தன்மாற்றத்தை பத்தி சொல்லும் பொழுது, இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து ஓரறிவு தாவரங்கள் எப்படி உருவாகுது? விதையே இல்லாம உற்பத்தி ஆகுது எப்படி? அப்படின்னு சொல்லும்போது பயன்படுத்திய குறள் இது. இப்ப நம்மலாம் இருக்கிறோம். இப்ப நமக்கு 6 அறிவுன்னு சொல்றோம். நம்ம எங்கிருந்து வந்தோம்? 5 அறிவு. பறவைகள், விலங்குகள். இதற்கு முன்னாடி 4 அறிவு, 3 அறிவு இப்படியே பின்னோக்கி போனா ஓரறிவு தாவரத்துல வந்து முடியும். இந்த ஓரறிவு தாவரம் எங்க இருந்து உற்பத்தி ஆகுது? அப்படின்னா பஞ்சபூதங்கள் இருக்கிற இடத்துல தான் அது உற்பத்தி ஆகும். பஞ்சபூதங்கள் இருக்கிற இடத்துல விதையே இல்லாமயே தாவரங்கள் வரும். ஏன்னா விதையிலிருந்து தான் வரும். இப்ப ஒரு மாமரம் இருக்கு. அது எங்க இருந்து வந்துச்சு? ஒரு மாங்கொட்டையில இருந்து வந்துச்சுன்னு நம்ம நினைப்போம். அந்த மாங்கொட்டை எங்க இருந்து வந்துச்சு? அது தாய் மரத்துல இருந்து பழமா இருந்து வந்துச்சு. இப்படியே பின்னோக்கி போனா, இந்த கேட்பாங்களே கோழி வந்துச்சா, முட்டை வந்துச்சா அப்படின்னா. ஆனா உண்மையாவே கோழி தான் முதல்ல வந்துச்சு பரிணாமத்துல. அதோட ஜெனரேஷன் கன்டின்யூ ஆகுறதுக்கு முட்டை வரும். அதேபோல மாமரம் வந்துச்சா, மாங்காய் வந்துச்சான்னு கேட்டா, மாமரம் தான் வந்தது. அதன் பிறகு அதனுடைய கன்டினியூட்டிக்காக மாங்காய் வரும். அதுலருந்து அடுத்தடுத்து மரங்கள் உற்பத்தி ஆகும். இதுதான் பரிணாமம். அப்ப முதல் மாமரம் எப்படி உருவானது? ஒரு செடி, புல், பூண்டு. புல், பூண்டுகளுடைய பரிணாமம் தான் செடிகள். செடிகளுடைய பரிணாமம் தான் மரங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு வாழை மரத்த பார்க்குறீங்க. வாழை மரங்கிறது ஒரு மரம். என்ன? அது ஒரு உயர்ந்த செடி வகையினையும் வச்சுக்கலாம். அந்த வாழை மரங்கிறது ஆரம்பத்துல பிரபஞ்ச பரிணாமத்துல 5 பஞ்சபூதங்கள் வந்து ஓரறிவு தாவரம் உற்பத்தி ஆகும் பொழுது, புல், பூண்டுகள் தான் முளைச்சிருக்கும். அதுல பரிணாமம் அடைஞ்சு தான் இன்னைக்கு வாழை மரம் வந்திருக்கு. அப்ப இன்னைக்கு இந்த வாழை மரம் வந்திருக்குன்னா, இது பின்னோக்கி போனா எப்படி இருந்திருக்கும்? அப்படின்னா, இது ஒரு செடியுடைய பரிணாமமா தான் இருந்திருக்கும். அப்ப இதே மாரி செடி எங்க இருக்குன்னு பாருங்க. மஞ்சள் செடிய நீங்க பார்க்கலாம். இந்த மஞ்சள் செடி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வாழை மரம் மாரியே இருக்கும். அதோட இலை இது ஒரே மாரி இருக்கும். அடியில கிழங்கு இருக்கும். இதுலயும் கிழங்கு வரும். இப்போ இந்த பஞ்சள் செடிங்கிறது ஒரு பூண்டு வகை. வேருக்கு அடியில வருதா? அப்ப பின்னோக்கி போனா ஏதோ ஒரு பூண்டுல இருந்து பரிணாமம் அடைஞ்சு மஞ்சள் செடி வந்து, மஞ்சள் செடி போன்ற ஏதோ ஒன்றிலிருந்து டெவலப் ஆகி இன்னைக்கு வாழை மரம் வந்திருக்கு. அப்போ இன்னைக்கு கிழங்குல இருந்து இந்த 2ம் வருதுன்னா, ஆரம்பத்துல கிழங்கே இல்லாம பூண்டுக எப்படி வந்துச்சுன்னா, பொ பஞ்சபூதங்கள் இருக்கிற இடத்துல தானாகவே உற்பத்தி ஆகும். இத மகரிஷி அவர்கள் ஒரு கவியில சொல்றாங்க. "மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து." இந்த நூலையும் நம்ம அவசியம் பார்க்கலாம். மகரிஷி அவர்கள் 2000 கவி எழுதியிருக்கிறாங்க. அத ஞானக்களஞ்சியம் நூல்கள பார்க்கலாம். எல்லாத்தையும் நம்ம படிக்க முடியாது தான். ஆனா ஆனா ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு அத பார்க்கும்போது மலைப்பா இருக்கும். அப்படி நம்ம மலைப்பே இல்லாம மகரிஷியுடைய கவிகள நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நாம தேட வேண்டிய ஒரே ஒரு புக்கு இந்த "மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தான்." அதுலயும் குறள் மாதிரி 2, 2 வரியிலலாம் பாடல்கள் இருக்கும். 2லேருந்து 10 வரிக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அத படிச்சா நமக்கு நெறைய டீப்பா போகலாம். அந்த மாக்கோலம் நூல்ல மகரிஷி சொல்றாங்க, பஞ்சபூதங்கள்ல இருந்து எப்படி தாவரங்கள் வருது? விதை இல்லாம. வித்து இன்றி வித்து இன்றி புல் பூண்டுகள் சுத்த சுயமாயும் தோன்றும் வகையறிந்தால், வித்து முந்தியோ மரம் முந்தியோ என்ற விளக்கம் பெற்ற வித்தகனாவான். திரும்பவும் சொல்றோம். வித்து இன்றி வித்து விதையே இல்லாம புல் பூண்டு எல்லாம் தானா தானே முளைக்குது. புல் பூண்டுகள் சுத்த சுயமாயும் தோன்றும் வகையறிந்தால், வித்து முந்தியோ மரம் முந்தியோ என்ற விளக்கம் பெற்ற வித்தகனாவான். அப்போ இன்னைக்கு மாமரம் மாங்காயிலிருந்து வருது. ஒரு பலாமரம் பலாக்கொட்டையிலிருந்து வருதுன்னா, முதல் முதல்ல பரிணாமத்துல புல் பூண்டுகள் வந்து தானாகத்தான் விதை இல்லாம வந்து இப்படி வந்திருக்கு.
அப்போ முதல்ல வந்த புல் பூண்டுக்கு விதை எது அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்கள் தான் விதை. அந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கிற இறைவனுடைய பேரறிவு தான் அதுக்கு விதை. அந்த பேரறிவு தான் அத டிசைன் பண்ணுது. இந்த டிசைனிங்க, இந்த ப்ராசஸ் தான் இந்த அவ்வை குறள் எழுதிய ஔவையாருங்கிற இந்த தவப்பெண் எப்படி சொல்றாங்க பாருங்க. "பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு." பஞ்சபூதங்கள் வந்துருச்சா? இல்ல தரம் மாறி தோன்றும் பிறப்பு. இந்த பிறப்புங்கிறது ஓரறிவு தான். பஞ்சபூதங்கள்ல இருந்து வர்றது ஓரறிவு தாவரம் தான். ஏன்னா, இரண்டறிவு புழுங்கிறது பஞ்சபூதங்கள்ல இருந்து வராது. அதுக்கு ஓரறிவு தாவரமோ, அதோடைய விதையில இருந்து தான் வரும். அதுலருந்து 3 அறிவு இப்படி வரும். அப்ப முதல்ல பஞ்சபூதங்கள்னு ஒண்ணு வருதுன்னா, அது ஓரறிவு தாவரம் தான். அப்ப அதிலேயே பிறப்புன்னு வந்துருச்சா? இப்ப இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க, தாவரங்களுக்கு உயிர் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப காலம் ஏத்துக்கவே இல்ல. நம்ம இந்திய விஞ்ஞானி ஒருத்தர். அவரு பேரு ஜெகதீஷ் சந்திர போஸ்ங்கிறவரு. அவரு தான் தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சவரு. கண்டுபிடிச்சு நிரூபிச்சு அப்புறம் தான் வெஸ்டர்ன்ல ஏத்துக்கிட்டாங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி 600 ஆண்டுகளுக்கு முன்பு 14ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த இந்த ஔவையாரு, தாவரங்களுக்கும் உயிர் இருக்குங்கிறத அந்த பிறப்புங்கிற வார்த்தை மூலமா சொல்லிட்டாங்க. ஸோ, பஞ்சமரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. பஞ்சபூதங்களுடைய கலவையில தானாவே உற்பத்தி ஆகும். இதுக்கு உதாரணம் என்ன பார்க்கலாம்னா, இப்ப நம்ம ஒரு ஸ்கூல் கிரவுண்ட பார்க்குறோம். வெயில் காலத்துல ரொம்ப காய்ஞ்சி இருக்கும். ட்ரையா இருக்கும். இப்ப திடீர்னு கோடை மழை பெய்யும். அப்படி மழை பெஞ்ச உடனே ஒரு 2 நாள், 3 நாள் கழிச்சு அந்த கிரவுண்ட் ஃபுல்லா பசுமையா இருக்கும். இப்ப விதையே இல்லாம எப்படி இந்த புல் பூண்டுகள் வந்தது? எப்படி இது முளைச்சது? அப்படின்னா, அந்த இடத்துல 4 பூதங்கள் தான் இருக்கு. ஒண்ணு மண்ணு, இப்ப சன்லைட் படுவதனால நெருப்பு, அப்புறம் மண் துகள்களுக்கு இடையில காற்று, அப்புறம் விண் தான் மற்ற எல்லாமாகவும் இருக்கு. தண்ணி மட்டும் தான் குறையுது. மழை பெஞ்சு தண்ணியும் சேர்ந்த உடனே, அந்த பஞ்சபூதங்களுக்கு சேர்ந்த கலவையில ஓரறிவு தாவரங்கள் தானாகவே உற்பத்தி ஆகிவிடும். இப்ப நீங்க நினைக்கலாம், அதுல ஏற்கனவே விதை இருந்திருக்கும். அப்படி இல்லாம இருந்தாலும் முளைக்கும், இல்லனாலும் முளைக்கும். நீங்க கிரவுண்ட்ல இருக்கிற மணல நல்லா ஃபில்டர் பண்ணி, ஒரு பூந்தொட்டியில நிரப்பி, நீங்க உங்க வீட்டு மாடியில கொண்டு போயி, என்ன ஒரு விதை கூட இல்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, மாடியில கொண்டு போய் தண்ணி ஊத்திட்டே வாங்க. பலவிதமான செடிகள் அதுல முளைக்கும். மாடியில தான் வைக்கிறோம். எப்படி பறந்து வந்து எங்கிருந்து வந்துச்சுன்னா, அந்த பஞ்சபூதங்களும் நம்ம ஊத்துற தண்ணி தான் அது விதை. இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற சுத்தவெளியின் பேரறிவு தான் அவைகள உருவாக்கும். அந்த புல் பூண்டு செடிகள்ல இருந்து விதைகள் வரும். அந்த விதை விழுந்தா முளைக்கும். ஆனா நாம ஃபில்டர் பண்ணி வச்ச அந்த மண்ணுல எந்த விதையும் இல்லாம தான் அது வந்துச்சுங்கிறத நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். அத பார்க்கும் பொழுது ஔவை சொன்ன இந்த குறளும், மகரிஷி எழுதிய அந்த பாடலும் உங்கள நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து 2வது குறள் மகரிஷி பயன்படுத்தியது. "வாயு வழக்கம் அறிந்து செறிந்து அடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம்." இது நம்முடைய காயகல்ப யோகா புத்தகத்துல நீங்க பார்க்கலாம். "வாயு வழக்கம் அறிந்து செறிந்து அடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம்." அப்ப இவங்க எத சொல்றாங்கன்னு நமக்கு தெரியும். நம்முடைய ஓஜஸ் மூச்சு. ஓஜஸ் மூச்ச தான் சொல்றாங்க. "வாயு வழக்கம் அறிந்து செறிந்து அடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாகும்." அஸ்வினி முத்திரை செய்றோம். இந்த எனர்ஜிய கீழ இருந்து மேல கொண்டு போறதுக்கு ஓஜஸ் மூச்சு தான் பயன்படுது. அப்போ 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஔவையார் காயகல்ப யோகாவ தெரிஞ்சவங்களாக இருந்திருக்கிறாங்க. நம்ம காயகல்ப நூல்ல பார்த்திருப்போம். அகத்தியர், தாயுமானவர், சிவவாக்கியர், அப்புறம் ஔவையார். இந்த மாரி 4 பேருடைய பாடல்கள சொல்லியிருப்பாங்க. இதுல மத்த 3 பேருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா, புரியாம தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, ஓரளவாச்சும் புரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி பாமர மக்களின் தத்துவ ஞானி இல்ல இவங்க அந்த காலத்துல. அதனால இது ஓரளவுக்காச்சும் நமக்கு புரியும். இப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. ஓஜஸ் மூச்சு பத்தி மகரிஷி சொன்னத. ஒரு ஒரு கேள்வி பதில்ல ஆடியோல மகரிஷியுடைய ஸ்பீச்ல கேள்வி பதில்ல மகரிஷிட்ட கேட்கறாங்க. நான் ஒரு பிகினர் கேட்கிறாரு. அவர் ஓரளவு பயிற்சி எடுத்திருக்கிறாரு. காயகல்பம் எல்லாத்துக்கும். சோ நான் பிராணாயாம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு விரும்புறேன். சோ எந்த பிராணாயாமா கத்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கு மகரிஷி சொல்றாங்க, இதுக்கு மேல ஏன் நீங்க புதுசா போய் பிராணாயாமம் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க? நம்முடைய காயகல்பத்துல இருக்கிற ஓஜஸ் மூச்சு இருக்கே, அத விடவா உங்களுக்கு ஒரு பிராணாயாமா பயிற்சி தேவை? அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மகரிஷியோட ஆடியோல நான் நேரடியா கேட்டது. சோ திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். சோ வாய் வழக்கம் அறிந்து செறிந்து அடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாகும். இது தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து 3வது. இதுவும் மகரிஷி பிரபஞ்ச தன்மாற்றத்திற்கு அத சொல்லும்பொழுது பயன்படுத்தியது இது. நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உளவை 2, 1 விண் அப்படின்னு. பிரபஞ்ச தன்மாற்றத்துல மகரிஷி நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? இந்த சுத்தவெளி,
இப்ப இன்றைக்கு கூட நம்ம துரியாதீத தவம் செய்தோம். இந்த தவத்துல இந்த பிரபஞ்சத்தில் கப்பால் செல்கிறோம். சுத்த வெளி, மெய்ப்பொருள். அந்த சுத்த வெளி, அதான் சதாசிவம். அந்த சதாசிவத்துல ஒரு ஆற்றல் இருக்கு. என்ன? தன்னிருக்க ஆற்றல். மகரிஷி தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தானே சொன்னாங்க. நீங்க தண்ணீருக்கு ஆற்றல் சொல்றோமே அப்படி இல்ல. விண்துகள் அப்படிங்கிற ப்ராடக்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு பேரே தண்ணீருக்கு ஆற்றல் தான். அதான் மகரிஷி அழுத்தம் என்னும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அப்படின்னு எழுதியிருப்பார். அப்போ ஒரு ப்ராடக்ட் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் இப்ப அதுக்கு பேரு தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இப்ப இதனால விண் உருவாகுது. அந்த விண் பல சேர்ந்தா காற்று. அந்த காற்றுல இன்னும் பல விண்துகள் சேர்ந்தா நெருப்பு. இந்த காத்தும் நெருப்பும் சேர்ந்தா அதுதான் தண்ணி. தண்ணிக்குள்ள தண்ணி இன்னும் நிறைய அணுக்கள் சேர்ந்தா அதுதான் மண் அப்படிங்கிற நிலம். இந்த எவல்யூஷன இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படி வர்றத மகரிஷி நமக்கு புரியும்படியாக சொல்றாங்க ஒரு ரேஷியோல 99 சதவீதம் சுத்த வெளியும் ஒரே ஒரு சதவீதம் விண் துகளும் சேர்ந்தா அதான் விண். இந்த விண்ணுக்கு பல பேர் இருக்கு. விண், அணு, அப்புறம் உயிர். இந்த மூன்றும் ஒண்ணுதான். ஸோ நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பல இடங்கள்ல மகரிஷி பிசிக்ஸ் பத்தி சொல்லும்பொழுது விண், அணுன்னு மாறி மாறி பயன்படுத்தியிருப்பாரு. அது நீங்க புதுசா படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஆனா அத டீப்பா படிச்சா புரிஞ்சிரும். ஸோ விண்ணுனாலும், அணுனாலும் ஒண்ணுதான். உயிர்னாலும் ஒண்ணுதான். வெளியில இருந்தா விண் துகள், நம்ம உடம்புக்குள்ள இருந்தா அதுக்கு பேரு உயிர் துகள். அவ்வளவுதான். சரி. இந்த விண் துகள் எப்படி வரும்னா 99% சுத்த வெளி, 1% விண். அதான் விண். அடுத்து 98% சுத்த வெளியும், 2% விண் துகள்கள் சேர்ந்துச்சுன்னா, அதுக்கு பேர் தான் காற்று. அடுத்து 97% சுத்த வெளியும், 3% விண் துகளும் சேர்ந்துச்சுன்னா, அதுதான் நெருப்பு. 96% சுத்த வெளியும், 4% விண் துகள் சேர்ந்தா அதுதான் தண்ணி. கடைசியா சொல்றாங்க மாதிரி 95% சுத்த வெளியும், 5% விண் துகள்கள் சேர்ந்தா அதுக்கு பேர் தான் மண்ணு அப்படிங்கிறது. இப்படி மகரிஷி சொன்ன இந்த ஃபார்முலாவ எவ்வளவு ரத்தின சுருக்கமாக இந்த ஔவையார்ங்கிற மகரிஷி இப்படி 2 வரியில சொல்லியிருக்காங்க பாருங்க. நிலம் 5, மண்ணுக்குள்ள ஒரு 5% தான் விண் துகள் இருக்கு. அடுத்து நீர் 4, தண்ணியில 4, நெருப்புல 3, உளவை 2, 1 விண். சோ இத நம்ம அப்போ பிரபஞ்ச தன்மாற்றத்தை உணர்ந்த ஒரு மகானாக அப்போ இவங்க காயகல்ப யோகா அந்த காலத்துல செஞ்சிருக்கிறாங்க. பிரபஞ்ச பரிணாமம், உயிரின பரிணாமம் எவ்வளவுத்தையும் உணர்ந்து, ஆக்கினை தவம், துரிய தவம் எல்லாம் உணர்ந்து, சுத்த வெளியே தெய்வம் அப்படிங்கிற துணிந்து சொன்ன இவங்க தான் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சிவபெருமான பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் வெளியில ஒரு மாதிரியாகவும், உள்ளுக்குள்ள உண்மையையும் சொல்லி எழுதியிருப்பாங்க. சரி, அடுத்த குறளுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு. இந்த குறள்ல பாருங்க ஒரு வித்தியாசமான வார்த்தை இருக்கும். நீர் 4, நீடங்கி 3 அப்படின்னு இருக்கும். நீடங்கின்னா என்ன? அப்படிங்கிறது இப்ப நம்ம சொன்னத இந்த இடத்துல நம்மளே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாரி ஃபில் பண்ணிறலாம். ஏன்னா நெருப்பு தான் அது அப்படின்னு தெரியும். ஆனா அது பேரு வித்தியாசமா இருக்கே! அப்படின்னா, மகரிஷியுடைய தத்துவத்த இ உணர்த்துவதற்கு நம்ம தெரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு வார்த்தை இப்ப எப்படி பயன்படுதுன்னு பாருங்களேன். தமிழ் இலக்கண குறிப்பின்படி இத பிரிச்சா, நீடங்கி அப்படின்னா, நீர் பிளஸ் அங்கி. அதாவது நீருக்கு அங்கமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். மகரிஷி சொல்றாங்க, தண்ணி எப்படி உருவாகுது? தண்ணி எப்படின்னா, இந்த காற்றும், நெருப்பும் சேர்ந்தா, ஒன்றுக்கொன்று சேர்ந்து இயங்கும் பொழுது கோர்வையாகி, ஒன்றின் இடத்தை இன்னொன்று நிரப்பிக் கொண்டு, ஒரு கோர்வையாகி தண்ணீராக மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நெருப்பு நீங்க ஒரு தண்ணிய பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள நெருப்பு அடங்கியிருக்கு, காற்றும் சேர்ந்து இருக்கு. அதோடைய கோர்வை தான் நம்ம தண்ணியா பார்க்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இப்ப நம்ம நினைப்போம், ஐயோ! நெருப்புக்கும் தண்ணிக்கும் ஆப்போசிட்ல தண்ணிக்குள்ள நெருப்பு எங்க இருக்கு? தண்ணி ஊத்துனா நெருப்பு அணைஞ்சு போயிருது. அப்ப எப்படி இதுலருந்து வரும்? அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. தண்ணீருக்குள்ள இந்த 2 தத்துவமும் உள்ள அடங்கி இருக்கு. நீருக்கு முக்கியமான மூலப்பொருளே இந்த தண்ணி தான். அதனால தான் நீடங்கிங்கிற வார்த்தை, நீருக்கு அங்கமாக இருக்கக்கூடியது நெருப்பு அப்படிங்கிற வார்த்தைய இவங்க பயன்படுத்தி நீடங்கின்னு சொல்றாங்க. இத நாம உணர்வதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அடுத்தத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பனிக்காலத்துல இப்ப டிசம்பர், ஜனவரி போன்ற பனிக்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஊட்டி, கொடைக்கானல், இப்ப வால்பாறை போன்ற இடங்கள்லலாம் இந்த தேயிலை தோட்டங்கள், இந்த செடிகள் பத்தியெல்லாம் ஃபோட்டோல வரும். பேப்பர்ல வரும். ஃபோட்டோ போடுவாங்க. இந்த மாரி அதிகமான பனிப்பொழிவினால்
தேயிலை தோட்டத்தில் செடிகள் எல்லாம் கருகின அப்படின்னு வரும். நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கிறோமா? பனிப்பொழிவுங்கிறது என்ன? தண்ணி தானே. அது நீர் தத்துவம். நீர் நீர் அதிகமானா பனிக்கட்டிங்கிறது நீர் தத்துவம். அப்ப நீர் அதிகமான செடிகள் அழுகித்தானே போகணும். தண்ணி ஊத்துனா அதிகமா போச்சுன்னா செடிகள் அழுகத்தான் செய்யும். எப்படி கருகும்? கருகுவதுங்கிற எதுல? நெருப்புல தானே கருகணும். நீர்ல எப்படி கருகும்? இத நம்ம என்னைக்கே யோசிச்சதே கிடையாது. அதே போல பனிக்கட்டி. இப்ப நம்ம வீட்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் கட்டி எடுத்தாலும் அதுல கூட புகை வரும். நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உண்மையா? அப்புறம் பனிக்கட்டிலயும் புகை வரும். அப்போ தண்ணீல நீர் தத்துவத்துல புகை வருவதும், நீர் தத்துவத்தினால கருகப்படுவதும், இது எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கிற நெருப்பு எந்த பெர்சன்டேஜ்ல, எந்த விகிதாச்சாரத்துல வெளிப்படணுமோ, அந்த விகிதாச்சாரத்துல வெளிப்பட்டு அது வருது. இதுதான் அந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அப்ப நீடங்கிங்கிற வார்த்தைய இவங்க யூஸ் பண்றதுல எவ்வளவு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு பாருங்க. அடுத்து இதுல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த நீடங்கிரிங்கிற வார்த்தை ஔவையாரு சொந்தமா உருவாக்குன வார்த்தை கிடையாது. தமிழ் அகராதியில் இருக்கிற வார்த்தை. அப்ப 600 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த இவங்களே இத தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு நம்ம நம்ம ஆச்சரியப்படுவதற்கு முன்பாக, எத்தன 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் அகராதி உருவாக்கப்பட்டது. அதுல நீடங்கிங்கிற ஒரு வார்த்தைய குடுத்திருக்கிறாங்க நெருப்புக்கு. அப்படின்னா அவங்களும் பிரபஞ்ச தன்மாற்றத்தை உணர்ந்திருக்கிறாங்க. அப்ப வழி வழியாக ஒரு ஞான பரம்பரை இருந்திருக்கு நம்ம தமிழருடைய பண்பாட்டுல அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளலாம். சரி, அடுத்து மற்ற குறள்கள நம்ம வேகமா போகலாம். ஏன்னா இந்த 3மே மகரிஷி எடுத்து சொன்னதுங்கிறனால தான் நான் விரிவாக இவ்வளவு நேரம் பேச வேண்டியிருந்துச்சு. இன்னும் நமக்கு நிறைய இருக்கு. ஸோ நம்ம அத அடுத்தடுத்து ஓரளவு விரிவா பார்த்துடலாம். நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணில் முற்றும் அழியாது உடம்பு. ஆக்கினை தவத்துடைய பெருமைய எவ்வளவு ஒரு அழகு தமிழ்ல இவங்க சொல்றாங்க பாருங்க. நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணில் முற்றும் அழியாது உடம்பு அப்படிங்கிறது. நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி எது? நம்ம ஆக்கினை தவம் தான். இன்னொரு ஒரு குறளும் இருக்கு. அது இதுல எழுதல. அதாவது புருவத்திடை இருந்து புண்ணியனை காண புண்ணியனை கண்டுவிட்டால் அழிவற்று இருக்கும் உடம்பு. அதாவது புருவத்திடை இருந்து மகரிஷி ஒரு கவி எழுதுனா நமக்கு ஞாபகத்துக்கு வரும். புருவத்திடை இவை உந்தன் பூவிரலால் தொட்டு அப்படின்னு. மகரிஷி எப்படி அந்த புருவத்திடை அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட அந்த கவி ஆரம்பிச்சாங்களோ, அதே போன்று இவங்க எழுதியிருப்பாங்க. புருவத்திடை இருந்து புண்ணியனை கண்டுவிட்டால். இப்ப இந்த மாதிரி ஒரு குறள சொல்லும்போது உடனே நம்ம கூகுள்ல தேடணும். தமிழ்ல டைப் பண்ணலாம். புருவத்திடை இருந்து போட்டா உடனே அந்த குறள் வந்துருது. அப்போ நாளைக்கு நம்ம ஒரு கிளாஸ்ல நம்ம ஆகினை தவத்தை பத்தி சொல்லும் பொழுது அந்த மக்கள் இன்னும் நம்புவாங்க அத. இப்போ புருவத்திடை இருந்து புண்ணியனை கண்டுவிட்டால் அழிவற்று இருக்கும் உடம்பு. சரி, அடுத்து 3வது ஆகினை பற்றிய ஒரு குறள். இது இங்கேயே இருக்கு. அடைத்திட்ட வாசல் மேல் மனம் வைத்து படைத்தவன் தன்னை பாரு. இது ஆகினை தவத்தை குறிக்குது. நம்முடைய நெத்தியில தோலுக்கு உள்ளாக ஒரு ஊசி உள்ள நுழையிற அளவுக்கு ஹோல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு மேல இந்த தோல் மூடி இருக்கு. இதத்தான் அவங்க அடைத்திட்ட வாசல் மேல் மனம் வைத்து படைத்தவன் தன்னை பார் அப்படிங்கிறாங்க. இந்த 2 வரியில அடைத்த வாசல் மேல மனம் வச்சா படைத்தவனை பாத்துரலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஆக்கினை தவம் செஞ்சா அது தானாகவே நம்மள துரியாதீத தவத்துக்கு கூட்டு போய் நம்மள முழுமையாக்கும். அதோடைய நேச்சர் அதுதான். இதத்தான் மகரிஷி அவர்களும் ஆக்கினை தவத்துடைய பெருமையை விளக்கக்கூடிய ஒரு கவியில சொல்றாங்க. அருவ நிலையம் ஆதி. ஆக்கினை தவம் செஞ்சா அருவ நிலையம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும். நீ எந்த தவமும் செய்ய வேண்டாம். நீ ஆகினை தவம் மட்டும் செய்யி. அப்படி செஞ்சா அந்த அருவமான சுத்தவெளி, இந்த துரியாதீதம், அந்த சதாசிவம், அந்த பிரம்மம் இவ்வளவு பரிணாமத்துல வந்த ஏற்கனவே பிரபஞ்ச தன்மாற்றம், உயிரின தன்மாற்றம் 2 குறள் பார்த்தோமா? நிலம் 5, நீர் 4, மேல பரமாய சக்தியில் இவ்வளவு ஹிஸ்டரியும் இவ்வளவு ப்ராசஸும் நீ ஆகினை தவம் மட்டுமே செஞ்சா கூட உனக்கு எல்லாமே கிளியர் ஆயிருப்பா அப்படிங்கிறத அருவ நிலையம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும். இத அவங்க ஒரே இதுல சுருக்கமா எப்படி சொல்லியிருக்கிறாங்க? அடைத்திட்ட வாசல் மேல் மனம் வைத்து படைத்தவன் தன்னை பார். அதாவது நீ இந்த வாசல் மேல நீ மனம் வையி. அது தானாகவே படைத்தவனை நீ தெரிஞ்சுக்குவ. அவரை நீ பாத்துருவ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இவங்க துரியாதீத தவம். இன்று நாம் செய்த துரியாதீத தவத்தை அவங்களும் செஞ்சிருக்கிறாங்க. துரியம் கடந்த சுடர் ஒளியை கண்டால் மரணம், பிறப்பு இல்லை வீடு அப்படிங்கிறது. துரியத் செஞ்சிருக்கிறாங்க. துரியம் கடந்த சுடரொளி. சுத்தவெளிக்கு ஔவையார்கள் பல பெயர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை தான் சுடர் ஒளி. இப்ப நம்ம நினைக்கலாம் சுடர்னாலே ஒளிதான். அப்போ சுடர் அப்போ ஒளி பிளஸ் ஒளியா?
அதுதான் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வள்ளலார் சொன்னது. மகரிஷி கிட்ட கேட்டாங்க. இந்த கேள்வி எங்க கேட்கறாங்கன்னா, கடலூர் மாவட்டத்துல வடலூர் அங்கதான் வள்ளலார் வாழ்ந்தது. அப்போ அங்க மன்றத்தை திறந்து வச்சு, அப்போ மகரிஷி ஆற்றிய உரை. அந்த உரைக்கு அப்புறம் மகரிஷி கேள்வியாகவும் கேட்கிறாங்க. வள்ளலார் பாத்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி தான் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க அருட்பேர் ஆற்றல், அதாவது சுத்த வெளி கும் இருட்டு இறைவன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு. அப்படி இதுக்கு என்ன வித்தியாசம், என்ன ஒற்றுமை அப்படிலாம் கேட்கறாங்க. அதுக்கு மகரிஷி சொல்றாங்க, ஜோதினா ஜோதி கிடையாது, ஜோதினா வெளிச்சம். அதாவது வெளிச்சம். இப்ப இருட்டுல பொருளை பாக்குறதுக்கும் வெளிச்சத்துல பாக்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, ஈஸியா பாத்துரும் இல்லையா? அப்ப ஜோதிங்கிறது இந்த இடத்துல விளக்கு. விளக்கு விளக்கம் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்துதான் விளக்குங்கிறது. அப்ப பொருள்களை உள்ளதை உள்ளபடி தெளிவாக விளக்குவதுதான் ஜோதி. அப்ப இறைவன் பேரறிவானவன் அப்படிங்கறத குறிப்பதுதான் அருட்பெருஞ்சோதி. அருட்பெரும் ஜோதினா அருட்பெரும் பேரறிவு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சாத்த அருட்பேராற்றல்ங்கிறாங்க. அப்போ எங்கெல்லாம் ஜோதி, ஒளி இதெல்லாம் சொல்றாங்களோ, இறைவனுடைய சுத்தவெளியுடைய வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் 4 சொல்வார் இல்லையா மகரிஷி. அந்த 4ல பேராற்றல், பேரறிவுங்கிற தத்துவத்தை உணர்த்துவதுதான் வள்ளலார் சொன்ன அருட்பெருஞ்சோதி. அதுக்கு முன்னாடி இந்த ஔவையார் எழுதிய சுடர் ஒளிங்கிற வார்த்தை. இப்ப சுடர் ஒளிங்கிற வார்த்தை அருட்பெருஞ்சோதிங்கிறத மேட்ச் ஆகி அவ்வளவு தூரம் உயர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க. கண்டால் மரணம் பிறப்பு இல்லை வீடு. அந்த வீடுங்கிறது அந்த இல்லைக்கு அடுத்து நீங்க ஒரு செமிகோலன் வச்சுக்கணும். அதாவது சுடரொளியை பார்த்துட்டோம்னா மரணமும் இல்ல, பிறப்பும் இல்ல. அதாவது கருத்தொடரா பிறவி இருக்காது, மறுபிறவி கிடையாது, மரணமும் இல்ல அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு அடுத்த பாடலுக்கு போயிடலாம். இதுல மரணம் இல்லைன்னு போட்டிருக்கா. இப்ப இந்த பாடலை எழுதிய ஔவையார் இன்னைக்கு இருக்கிறாங்களா? இல்ல இல்ல. சரி, அந்த மேல உள்ள பாடலை பாருங்க. "நிற்றுக்கு நேரே நிறைந்த ஒளி காணல் முற்றும் அழியாத உடம்பு." அப்போ ஆகினேதவன் செஞ்சா உடம்பு அழியாதுங்கிறாங்க. இவங்க மரணம் இல்லைங்கிறாங்க. ஆனா சொன்ன இந்த ஔவையார் இன்றைக்கு இல்ல. அப்பனா இதைத்தான் மகரிஷி சொல்றாங்க. மரணம்னா மரணம் கிடையாது. சித்தர்களுடைய கான்செப்ட் என்ன? மகிழ் போகம் ஈதல் இரவாமை. ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களும் இருக்கிறாங்க, அடையாமத சித்தர்களும் உண்டு. இரவாமை அப்படின்னா ஒரு மனுஷனுடைய ஆயுள் காலம் 120 வயசு. இந்த 120 ஆண்டு காலம் எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னா இறைவனை உணர்வதற்காக தான். இதற்கு உள்ளாக இந்த ஆயுளுக்கு உள்ளாக நாம் இறைவனை உணரணும். அப்படி உணர்ந்து நாம் இறந்தோம்னா அதற்கு பேரு மரணம் கிடையாது. அதுக்கு பேரு தான் மரணமில்லா பேர்வாழ்வு. ஏன்னா வாழும் காலத்திலேயே கருமைய தூய்மை பெற்று இன்றைக்கு நம்ம செஞ்ச மாதிரி நல்ல துரியாதீதம் செஞ்சு அகத்தாய்வு எல்லாம் நல்லா செஞ்சு ஒரு உயர்ந்த ஒரு நிலையில இருந்தோம்னா அதுக்கப்புறம் நாம இறந்தா நம்முடைய உயிர் சக்தி களத்திலேயோ சிவகலத்திலேயோ தான் கலக்கும். அப்ப அதற்கு பேரு மரணம் கிடையாது இல்லையா? அததான் மரணமில்லா பெருவாழ்வு. அப்போ உண்மையான மரணம் எது அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மனுஷங்களும் 120 வயசுக்குள்ள சுத்தவெளிதான் தெய்வம்ங்கிறத உணராம அதோடைய பரிணாமத்துலதான் இன்னைக்கு நம்ம எல்லாராக வந்திருக்கிறோங்கிற உண்மையை உணராம இறக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அதுக்கு பேரு மரணம் தான். சுத்தவெளியுடைய பரிணாமத்துல இவ்வளவும் வந்திருக்கு, இறைவனே நானாக வந்திருக்கிறாங்கிற உண்மையை உணர்ந்த ஒரு மனவள கலைஞன் கருமையை தூய்மை பெற்று அவன் இறந்தால் அவனுடைய இறப்புக்கு பேரு மரணம் கிடையாது. இதைத்தான் அவங்க வேற வார்த்தைகள்ல சொல்றாங்க. இப்ப நம்ம அடுத்த பாடல்களை பார்த்துடலாம். நேரம் நமக்கு குறைவா இருக்கு, வேகமா பார்த்துடலாம். அடுத்து இன்னும் இதே போன்ற அவை குரல் இருக்கு இன்னும் 2. பட் அதுக்கு முன்னாடி மூதுரை நல்வழி நூல்கள்ல நம்ம பார்த்துடலாம். அதை பார்த்துட்டோம்னா அது கொஞ்சம் இனிமையாக எளிமையாக இருக்கும். அதனால அதை பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பாடலை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். நன்றி ஒருவருக்கு. இது மூதுரைங்கிற நூல்ல 30 பாடல்ல முக்கியமான பாடல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. மேலோட்டமா பார்த்தா அர்த்தம் புரியாது. நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி இன்று தருங்கோல் என வேண்டா. நின்று தளரா வளர்த்தெங்கு தாள் உண்ட நீரை தலையால் தான் தருதலால். அதாவது இந்த நன்றிங்கிற ஒண்ணு மட்டும்தான் நமக்கு புரிஞ்சிருக்கும் இதுல. இது எளிமை தமிழே நமக்கு புரியலன்னா அப்ப மற்ற சித்தர்களுடைய பாடல் எப்படி புரியும் பாருங்க. நன்றி ஒருவருக்கு செய்த கால். அதாவது ஒருத்தருக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்றோம். நாம நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம இது வரைக்கும் செஞ்ச புண்ணியமெல்லாம் நமக்கு திரும்பி வந்த மாதிரியே தெரியலையே. இறைவன் எனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தானே கொடுத்துட்டு இருக்கிறாரு. இத்தனை வருஷமா மன்றத்துல இருக்கிறேன், பயிற்சி செஞ்சுக்கிறேன்,
ஆனாலும் எனக்கு ஒரே கஷ்டமா தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைப்போம். மன்றத்துல சொல்ல முடியலைன்னாலும் நம்மளை பார்த்து வீட்டுல கூட சொல்லுவாங்க. நீங்களும் தான் போய் தவம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க மன்றத்துக்கு வர முடியாததுக்கு என்னென்ன வழிகளை எஸ்கேப் ஆகணுமோ அதை நம்மள சொல்லி அவங்க எஸ்கேப் ஆயிக்குவாங்க மன்றத்துல வீடுகள்ல. பல வீடுகள் இப்படிதான் நடக்கும். அந்த வகையில அப்படி பயன்படுத்துவதுதான் இந்த புண்ணியம் செஞ்சீங்களே உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சா? கடவுள் உங்கள பாருங்க அவங்களெல்லாம் இப்படி வாழ வச்சிருக்கிறாரு. அவ்வளவு அக்கிரமங்கள் பண்றாங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. நீங்க செஞ்ச புண்ணியம் எல்லாம் எங்க போச்சு? உங்கள காப்பாத்துச்சா? உங்களுக்கு இப்படி நோய் வந்துருச்சு. நீங்க ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அப்படி இப்படின்னு நெறைய சொல்லுவாங்க. இது செயல் விளைவு தத்துவத்தின்படி நாம செஞ்ச எதுவுமே வீண் போகாது அப்படிங்கிறத உறுதியாக ஔவையார் சொல்றாங்க. அதாவது நன்றி ஒருவருக்கு செய்த கால் நன்றி என்று தோங்கோல் வேணாம்ப்பா. நீ தொடர்ந்து நல்லது மட்டும் பண்ணிக்கிட்டே இரு. நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த நன்றி என்னைக்கு ரிட்டர்ன் நமக்கு வந்து நமக்கு நம்ம நல்லா இருக்க போறோம் அப்படின்னு நீ வெக்ஸ் ஆகாத. மனசு தளர்ந்து போகாத. ஒரு தவம் செய்வதிலயோ, மற்றவர்களுக்கு நாம தீட்சை கொடுப்பதிலயோ, அதே போல மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலயோ, இது எதுலயுமே புண்ணிய காரியங்கள்ல நீ பின்வாங்காத. ஏன் அப்படின்னா, அடுத்து சொல்றாங்க. நின்று தளரா வளர் தெங்கு. தெங்குன்னா தென்னை மரம், தேங்காய். இந்த தெங்குங்கிறது தூய தமிழ் வார்த்தை. ஆனா, இப்ப அத மலையாளத்துல அவங்களும் பயன்படுத்துறாங்க. அங்க தெங்கு தென்னை மரம்னு அவங்களுக்கு தெரியாது. தெங்குன்னா தான் அவங்களுக்கு தெரியும். அது தமிழ் வார்த்தை தான். தளரா வளர் தெங்கு தாள் உண்ட நீரை தலையால் தான் பெறுதலால். அதாவது தென்னை மரத்த ஔவையார் எப்படி கற்பனை பண்றாங்க? தென்னை மரத்துக்கு நம்ம டெய்லி தண்ணி ஊத்திட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி ஊத்துற நம்மள அந்த தென்னை மரம் ஏமாத்துமா? நிச்சயமா ஏமாத்தாது. பனை மரத்துல கூட சீசன் உண்டு. அது வருஷத்துக்கு 2, 3 மாசம் தான். அந்த மாரி இப்ப கொங்கு சைட்லாம் இருக்கிற பனை மரங்கள் பார்த்தீங்கன்னா, பல 6 மாசம் கூட காய்க்கிறதெல்லாம் பார்த்துருக்கிறேன். மற்ற பகுதிகள்ல எல்லாம் ஒரு 3 மாசம் தான் காய்க்கும். ஆனா, இந்த தென்னை மரத்துக்கு சீசனே கிடையாது. அதாவது எல்லா நாளும் காய்க்கும். தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா அது காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த தென்னை மரம் என்ன பண்ணுது? நம்ம ஊத்துற தண்ணிய அது குடிச்சுக்கிட்டு ஏமாத்துறது இல்ல. பனை மரமோ, மற்ற எந்த காயே தராத மரங்கள் எல்லாம் உண்டு. ஊத்துற தண்ணி ரிட்டர்னே வரவே வராது. ஆனா, இது ரிட்டர்ன் குடுத்துரும். ஆனா, இன்னைக்கு ஊத்துற தண்ணி நாளைக்கே இளநியா வந்துருமா? அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு 3 மாசம், 4 மாசம் கூட ஆகும். இப்ப இன்னைக்கு நம்ம வீட்டு தென்னை மரத்துல நம்ம ஒரு இளநிய பறிக்கிறோம்னா, அது நேத்து ஊத்துன தண்ணிலாம் வரல. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஊத்துன தண்ணி ப்ராசஸ் ஆகி இன்னைக்கு இளநியாக வந்திருக்கு. அதத்தான் இவங்க சொல்றாங்க. நீ செஞ்ச புண்ணியம் எல்லாம் நின்று வரும்பா. நின்று தளர்ச்சி அடையாம வந்துரும். வளர்ந்த தெங்கு அந்த தென்னை மரம் என்ன பண்ணுது? தன் காலால குடிச்ச தண்ணீர தலையால தந்துருது. தென்னை மரத்த இப்படி ஒரு கற்பனையா, இப்படி ஒரு அழகு கற்பனையாக, அழகு தமிழ்ல இவங்க எப்படி அழகா பார்த்திருக்காங்க பாருங்க. காலால குடிச்ச தண்ணீர தலையால தருதாம். அப்போ இதுவரைக்கும் நம்ம தென்னை மரத்த பார்க்கும்போது எப்படி பார்த்திருப்போம்? ஒல்லியா நிக்குது ஹைட்டா. அவ்வளவுதான் நம்ம நெனைப்போம். ஆனா, அது ஒரு பெண்ணுடைய கூந்தல் மாரி பல கவிஞர்கள் எழுதியிருப்பாங்க. இவங்க அது ஒத்த கால்ல நிக்குது. அது காலால தண்ணி குடிக்குது. தன் தலையால திருப்பி தருது. அப்ப அந்த அந்த கீற்றுகள் எல்லாம் என்னது? அதோடைய கூந்தல் மாரி. அப்படி இமேஜின் பண்றாங்க. இப்படியாக இந்த மூதுரையில இருக்கிற 30 பாடல்களும் எளிமையாக இருக்கும். இப்ப இந்த தத்துவத்த மகரிஷி அவங்க சொல்றாங்க. "ஒரு வினையும் வீண் போகா. உள்ளடங்கி பின் விளைவாகும்." முடிஞ்சுச்சு. நாம செஞ்ச புண்ணியமோ, பாவமோ ஒரு வினையும் வீண் போகாது. உள்ளடங்கி பின் விளைவாகும். முடிஞ்சா? அப்போ தொடர்ந்து நம்ம மேல்பதிவு போட்டுக்கிட்டே இருக்கணும். இறைவன் உள்ளுக்குள்ள நம்ம கருமையத்துல உட்கார்ந்து வினைகளை நாயகமாக வைத்து விநாயகனாக இருந்து ஆட்சி பண்றாரு. அவருக்கு தெரியும் எப்பப்ப விளைவு குடுக்கணும். இது 4 மாசத்துக்கு முன்னாடி ஊத்துன தண்ணிக்கு குடுக்கணுமா? இப்ப போன மாசம் எல்லாமே அவர் பார்த்துக்குவாரு. ஆனா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இதத்தான் நம்ம சொல்றோம். 600 ஆண்டுகளுக்கு இப்ப ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஔவையார். ஸோ ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு பாமர மக்களின் தத்துவ ஞானியாக இவர்கள் இருந்திருக்கிறாங்க. சரி இப்ப அடுத்த பாடல பார்க்கலாம். இவங்க இப்படி வெறுமனே இப்ப செயல் விளைவு தத்துவத்தின்படி செயலுக்கு கண்டிப்பாக விளைவு வந்துரும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இத பார்த்தோம். அடுத்து இன்னொன்னு செயலுக்கு செயலுக்கு விளைவே வராம தப்பிக்கிறதுக்கும், அதாவது பாவங்கள்ல இருந்து தப்பிப்பதற்கும் ஒரு வழிய சொல்றாங்க. இந்த வழிய மகரிஷியும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாடல பார்த்துறலாம். வினைப்பயனை வெல்வதற்கு வேத முதலாம் அனைத்தாய நூல் அகத்தும் இல்லை. நூலகம்னா லைப்ரரின்னு நினைச்சிடக்கூடாது. நூல் பிரிக்கணும். சந்தி பிரிக்கணும் தமிழ்ல. நூல் அகத்தும் இல்லை. நினைப்பதென கண்ணுறுவதல்லால் கவலைப்படையில் நெஞ்சே விண்ணுறுவார்க்கு இல்லை விதி. கடைசி வரி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இத இந்த பாடல் எதுல இருக்குன்னா,
நல்வழிங்கிற நூல். இந்த ஔவையாரு இப்ப பார்த்த பாடல் மூதுரை நூல். இது நல்வழி. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், அப்புறம் அசதி கோவை. இந்த 5மே ஒரே ஔவையார் எழுதியது. 800 வருஷம் ஆகுது. இதை நீங்க தேடுங்க. நல்வழி, மூதுரைன்னு போடுங்க கூகுள்ல வரும். இதுல சொல்றாங்க, வினை பயனை வெல்வதற்கு வேதம் முதல் வினைப்பதிவுங்கிற பாவப்பதிவு. நம்முடைய கருமையத்துல, நம்முடைய உயிர் மையத்துல இருக்கிற பாவப்பதிவை ஜெயிக்கிறதுக்கு, நான் எல்லா விதத்திலயும் அதாவது செயலுக்கு விளைவு வந்தே தீரும் இல்லையா? அப்ப அந்த விளைவுலருந்து வராம தப்பிக்கிறதுக்கு, எஸ்கேப் ஆகுறதுக்கு வழி எங்கேயாச்சும் தேடலாம்ன்னு பார்த்தா, எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. எங்க தேடினேன்? வேதத்துல இருந்து ரிக், யஜூர், சாமம், அதர்வண வேதத்துல இருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நூல் அகத்துல மனசுக்குள்ள இருந்து கூட எங்கேயுமே அதுக்கு உண்டான சொல்யூஷன் இல்ல அப்படிங்கிறாரு. அப்ப செயலுக்கு செஞ்சா கண்டிப்பா விளைவு வந்தே தீரும் மகரிஷி சொல்றாங்க. இப்ப செயல் செஞ்சா விளைவு உண்டு அப்படின்னு சொன்ன மகரிஷி தான் செயலுக்கு விளைவே வராம இருப்பதற்கு ஒரு 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 நல்ல ஒரு வழி சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னா, தவம் செய்வது. தவம் செய்தா நம்முடைய பாவப்பதிவுகள், அந்த பாவச் செயல்களுக்கு விளைவே வராமலேயே அது அழிக்கப்படும். அது நமக்கு தெரியும். இப்ப ஆகினை தவம் செஞ்சா ஆகாமிய கர்மம் போகும். துரிய தவம் செஞ்சா என்ன போகும்? துரியாதை தவம் செஞ்சா எல்லாமே போகும்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட நம்ம அப்பா, அம்மா வரைக்கும் செஞ்சது சஞ்சித கர்மம். நாம இப்ப வரைக்கும், இப்ப போன நிமிஷம் வரைக்கும் நம்ம செஞ்சது எல்லாமே பிராரப்த கர்மம். இனிமே செய்ய போறது ஆகாமி. இந்த 3மே துரியாதை தவத்துல அழிஞ்சிரும் அப்படிங்கிறது. அப்போ முக்கியமான விஷயம் நமக்கு இதுல என்ன பெனிஃபிட்னா, துரியாதீத தவத்துல சஞ்சீத கர்மம்ங்கிறது ஒரு பெரிய மூட்டை. இன்னைக்கு நமக்கு வயசு 30, 40, 50ன்னு இருக்கும். இந்த 50 வருஷத்துக்குள்ள நாம சம்பாதிச்ச பாவப்பதிவுகள விட, நம்ம அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி கொடுத்தது தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மூட்டை. அந்த சஞ்சீதம்ங்கிற வார்த்தைக்கே மூட்டைன்னு தான் அர்த்தம். சமஸ்கிருதத்துல சஞ்சீதம்னா மூட்டைன்னு அர்த்தம். மூட்டையில நெறைய இருக்கும் இல்லையா? அந்த மூட்டையோட வெயிட் நம்மள விட கூட அதிகமாவும் இருக்கும் அது. அந்த மூட்டைய நம்ம சுமந்து அந்த மூட்டைகள் எல்லாமே துரியாதீத தவத்துல பொசுங்கி போகுது. இதத்தான் பாரதியார் அந்த நெருப்பினில் தூசாகும், தீயினில் தூசாகும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப துரியாதீத தவம் செஞ்சா நம்முடைய பாவப்பதிவுகள் எல்லாமே அங்க அழிஞ்சிருது. இதற்கு மகரிஷி அவர்கள் ஒரு உதாரணம் சொல்றாங்க. அதாவது நம்ம கிட்ட ஒரு ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சிருக்கோம். ஒரு டம்ளர்ல நம்ம கிட்ட தண்ணி இருக்கு. அது தூசா இருக்கு. இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய ஏரி இருக்கு. அந்த பெரிய ஏரியில இப்ப இந்த டம்ளர் தண்ணிய கொட்டிட்டு, மறுபடியும் அந்த ஏரியில இருந்து ஒரு தண்ணி எடுத்துக்கணும். சுத்தமான தண்ணியா. இப்ப மகரிஷி இந்த இடத்துல கேட்கறாங்க, இப்ப நம்ம டம்ளர்ல இருந்த தண்ணிய இந்த ஏரியில கொட்டுனதுனால, அந்த ஏரி மாசடைஞ்சிருச்சா? கிடையாது. அந்த அவ்வளவு பெரிய ஏரி, இந்த ஒரு டம்ளர் தூசியினால மாசடைஞ்சிருமான்னா கிடையாது. அது சூனியத்தில் சூனியமாகும். இது மகரிஷி சொன்ன வார்த்தை இது. அத அப்படியே மனதில கொள்ளுங்க. துரியாதீத தவத்துல நம்ம ஆழ்ந்து தவம் செஞ்சு, அங்க நம்மளுடைய பதிவுகள், நம்முடைய களங்கங்கள் அங்க இறைவனுக்கு போவதனால, அப்ப இறைவன் களங்கம் ஆகிறாரா? அப்படின்னா, அதத்தான் மகரிஷி சொல்றாங்க. சுத்த வெளிங்கிறது சூனியம். அப்போ நம்முடைய களங்கங்கள் அந்த இடத்துல சூனியத்தில் சூனியமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ செயலுக்கு விளைவே வராம பாவப்பதிவுகள்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா, இந்த ஒரு ஷார்ட்கட்ட நம்ம செய்யணும். இந்த ஷார்ட்கட்ட இந்த ஔவையார் எப்படி நல்வழி நூல்ல சொல்றாரு பாருங்க. வினைப்பயனை வெல்வதற்கு வேத முதலாம் அனைத்தாய நூல் அகத்தும் எங்கேயுமே இல்லப்பா. ஆனாலும் பாருப்பா நீ கவலைப்படாத. கண்ணுறுவதல்லால் கவலைப்படேல் நெஞ்சே. நீ கவலைப்படாத இதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் விண்ணுருவாருக்கு இல்லை விதி. அது என்ன விண்ணுருவார்ன்னா, விண்ங்கிறது என்ன? உயிர். விண், அணு, உயிர் 3 ஒண்ணுதான். அப்ப விண்ணுருவாருக்கு உயிர் உணர்வு பெற்றவர்களுக்கு விதி இல்லப்பா. அதுதான். ஆகினை தவத்துல நம்ம என்ன பண்றோம்? நம்ம மனசு உயிர கவனிக்குது. அப்போ உயிர் உணர்வு பெற்றவர்களுக்கு பாவப்பதிவுகள் அழியுது. அப்போ ஆகினை தவம், துரிய தவம், துரியாதி தவம் இது எல்லாமே உயிரை வைத்து சேரும். அப்போ துரியாதத்துல உயிர் பரத்திலேயே ஒடுங்கிறது. அப்ப எல்லாமே உயிர் உணர்வு தான். உயிர் அறிவு தான் இது எல்லாமே. அதத்தான் மகரிஷி சொல்லுவாங்க. அகத்தவமே உயிர் வழிபாடு. உயிர் வழிபாடே இறை வழிபாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம வெளியில போய் தெய்வத்த வணங்குறது கிடையாது. அகத்தவன் தான் உயிர் வழிபாடு. உயிர் வழிபாடு தான் இறை வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அப்ப எப்பல்லாம் நம்ம ஆகினை தவம் செய்றோமோ, அப்பல்லாம் சாமி கும்பிடுறோம்னு அர்த்தம். நம்முடைய பாவப்பதிவுகள் எல்லாம் எரிப்பதற்கு சாமி கும்பிடுறோம் அந்த இடத்துல. இதத்தான் சொல்றாங்க. விண்ணுருவாருக்கு இல்லை விதி. இப்படி ஒரு வரியில எந்த தத்துவ ஞானி அந்த காலத்துல விளக்கி இருக்க முடியும்? இப்படி இவங்க எவ்வளவு அழகா விளக்கி இருக்கிறாங்க பாருங்க. இதுதான். இது முக்கியமானது ஒண்ணு. சரி இப்ப நம்ம அடுத்த பாடல பார்க்கலாம். அடுத்து
இப்போ மகரிஷி பயன்படுத்திய முக்கியமான ஒரு பாடல். ஏன்னா இதுவரைக்கும் ஒரு 3 குறள் மகரிஷி சொன்னத சொன்னாரு. அவை குறள். அது போக நல்வழி நூலிலிருந்தும் மகரிஷி எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த பாடல் நம்ம மனவளக்கலை பாகம் 2ல பாலுணர்வும் ஆன்மீக மேம்பாடுங்கிற தலைப்புல மகரிஷிய பயன்படுத்தியிருப்பாங்க. இது ஔவையார்ன்னு தான் எழுதியிருப்பாங்களே தவிர, நல்வழின்னு எழுதியிருக்க மாட்டாங்க எங்கேயும். ஸோ நல்வழி நூல்ல 25வது பாடல் இது. பாருங்க மகரிஷி எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இத எடுத்திருக்காங்க. இதுக்கு நமக்கு விளக்கம் நமக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் அவர் பயன்படுத்தியதுங்கிற ஒரு சிறப்புக்காக இத எடுத்திருக்கிறோம். "ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போனது செய்" இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த ஆன அப்படின்னா என்ன? இப்ப இந்த பாடலுக்கு நீங்க கீழ பார்க்கக்கூடிய விளக்கத்துல, செல்வம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா உண்மையான விளக்கம் இதுவல்ல. இத நாம ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்ல. ஆன முதலில் அப்படின்னா, நம் உருவம் ஆன முதல். நம்முடைய உருவம் நமக்கு இந்த உடம்பு எப்படி வந்துச்சு? நம் தாய் தந்தையுடைய வித்து தான். வித்துல பங்களிப்பு செஞ்சு தான் வந்துச்சு. நம் பிள்ளைகளுக்கு உடல் எப்படி வந்துச்சு? நம்முடைய வித்துல இருக்கிற அறிவு தான் அந்த உடல உருவாக்கி அவங்களாக வந்திருக்கு. அப்ப இந்த அப்போ இந்த இந்த உயிரானது, இந்த உருவமானது ஆன முதல்ங்கிறது வித்து. அப்ப வித்து அதிகம் செலவானால் என்ன நடக்கும்? அப்படிங்கிறத பத்தி இத சொல்லியிருப்பாங்க. அதனால இதுக்கு சரியான ஒரு பயன்பாட்ட மகரிஷி அவர்கள் நமக்கு குடுத்திருக்கிறாங்க. சரி. இந்த பாடலுக்கு மேற்கொண்டு விளக்கம் தேவை கிடையாது. இப்ப அடுத்த பாடல பார்த்துடலாம். அடுத்து செயல் விளைவு தத்துவத்த உறுதியாக சொல்லக்கூடிய மற்ற ஒரு ஒரு பாடல் நம்ம பார்க்கவிருக்கிறோம். பொங்கல் வைக்கிறத பத்தியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இந்த பாடல். பாருங்க. செய் செய் தீவினை, அதாவது செய்த தீவினைன்னு வச்சுக்கோங்க. செய்த தீவினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ இருநிதியம் வையத்து அரும் பாவம் என்று அறிந்து அன்று இடாருக்கு இன்று வெறும் பானை பொங்குமோ மேல். இது நல்வழி நூல்ல 17வது பாடல். இதுல இது படிச்சாலே நமக்கு அர்த்தம் புரிஞ்சிருது. அதாவது நமக்கு கஷ்டமெல்லாம் நெறைய வரும்பொழுது தெய்வத்த தான் நொந்துக்கிறோம். ஏற்கனவே செஞ்ச மாரி நான் நெறைய புண்ணியமா பண்றேன். நெறைய தவம் பண்றேன். உடற்பயிற்சி எல்லாம் பண்றேன். ஆனாலும் வந்து ஒரு சின்ன நோய் வந்துருச்சு அப்படின்னு. மகரிஷி அவர்கள் காயகல்ப நூல்ல கூட அந்த உறுதி மகரிஷி குடுக்கக்கூடிய கேரண்டிலேயே சொல்வாரு. உங்களுடைய உங்களுடைய நோய்கள் எல்லாம் முற்றிலும் தீர்ந்துவிடும் என்ற உறுதியை நான் அளிக்க முடியாது. ஆனா இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்து வந்தீங்கன்னா, நீங்கள் வாழ்வில் பலம் பெற முடியும் என்று என்னுடைய அனுபவத்திலே நான் கூறிக்கொள்கிறேன். அப்படின்னு தான் மகரிஷி சொல்லுவாங்க. ஸோ குரு அருளை மீறி சில நேரங்கள் இந்த சஞ்சீத கர்ம மூட்டை நமக்கு சில இடங்கள்ல வேலை செய்யும். அது நமக்கு நிறைய கஷ்டங்களையும் கூட குடுக்கும். அதத்தான் சொல்றாங்க. அப்படி கஷ்டம் வரும்போது நீ கடவுள திட்டாத, தெய்வத்த பழிக்காத. செய்த தீவினை இருக்க தெய்வத்தை நொந்த கால் எய்த வருமோ இரு நிதியம் அப்படிங்கிறாங்க. இரு நிதியம்ங்கிறது பணம், பொன் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். அதாவது இந்த உன்னுடைய கருமையத்துல ஏற்கனவே சொன்னோம்ல விநாயகன்ங்கிற வார்த்தையே வினை பிளஸ் நாயகன்ங்கிறதாம். வினைகளை நாயகமாக வைத்துக்கொண்டு இறைவன் நம்முடைய கருமையத்தில் இருந்து கொண்டு ஆட்சியை நடத்துறார். இதத்தான் மகிழ்ச்சி அவர்கள் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் அப்படின்னாங்க. அப்ப உயிர்ல இறைவன் அறிவாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் செய்த தீவினை இருக்கு. அது எங்க இருக்கு? உன்னுடைய கருமையத்துல, உன்னுடைய உயிர் மையத்துல அது இருக்குப்பா அப்படிங்கிற. அப்படி இருக்கும் பொழுது தெய்வத்தை ஏன் நீ நொந்துக்கிற? தெய்வத்த நொந்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது. எல்லாம் வல்ல தெய்வம் தான், மிகப்பெரிய தெய்வம் தான் உள்ளுக்குள்ள உயிருக்குள்ள இருந்து உள்ளுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு நம்ம கணக்கு பார்த்து நான் வாழ்க்கை நடத்துறாரு. அத அதுக்கு ஒரு விநாயகன் நம்ம சொல்றோம். இப்ப விரிந்த சுத்தவெளி சதாசிவம்னா, அவருடைய மகன் விநாயகன் தான் இந்த இடத்துல விநாயகரை நாயகமாக வைத்துக்கொண்டு ஆட்சி புரிகிறாரு உள்ளுக்குள்ள இருந்து. அதான் வாழ்க்கையில உயிர்ல அறிவும் அவன் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. இப்போ உள்ளுக்குள்ள இவ்வளவு களங்கத்த வச்சுக்கிட்டு நீ தெய்வத்த போய் திட்டினா என்னப்பா உனக்கு கிடைக்கும்? சரி, அடுத்து பாருங்க. வைய வையத்து அரும் பாவம் என்று அறிந்து அன்று இடாருக்கு இன்று வெறும் பானை பொங்குமோ மேல். இப்போ பொங்கல் வரும் ஜனவரில. அப்போ கோயில்கள் எல்லாம் நம்ம வீட்ல பொங்கல் வைப்போம். கோயில்கள்ல பொங்கல் வைக்கும்போது எல்லாரும் சேர்ந்து பல பேர் சேர்ந்து வைப்பாங்க. அப்போ எல்லார் பானையும் பொங்குது. அந்த பொங்கல் பொங்கி வருது. ஆனா நம்ம பானை பொங்கலையே அப்படின்னு நாம வருத்தப்பட்டா எப்படி இருக்கும்? ஒரு பானை பொங்கணும்னா, வெறுமனே அடியில சட்டியில நெருப்பு வச்சா மட்டும் பத்தாது. அதுல தண்ணியும், அரிசியும் போடணும். நான் அப்போ அவங்களுக்கெல்லாம் பொங்குதுன்னா, அவங்க பானை அப்படிங்கிற உயிர் கருமையத்துல அவங்களோ, அவங்களுடைய அப்பா, அம்மா, முன்னோர்கள் எல்லாம்
ஏற்கனவே புண்ணிய பதிவுகள் அப்படிங்கிற அரிசி தண்ணியை ஊத்தி வச்சிருக்கிறாங்க. இப்ப நெருப்பு வச்சு, இப்ப அவங்களுக்கு பொங்கிட்டு வருது. நம்ம பானையில வெறும் புகை தான் வருது. வெறும் சட்டி தான், வெறும் பானை தான் காயுதுன்னா, இந்த அரிசியும் இல்ல, இந்த தண்ணியும் கிடையாது. அப்ப இது எப்படி பொங்கும்? அதத்தான் இந்த ஔவையார்ங்கிற மகரிஷி எப்படி சொல்றாங்க? "வையத்தில் அரும் பாவம் அறிந்து" அதாவது புண்ணிய பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தா, பாவ பதிவுகள் போகும். மேல் பதிவாகும். அப்படிங்கிறது தெரிஞ்சு, உன்னுடைய நீயோ, உங்க அப்பா, அம்மா, உங்க தாத்தா, பாட்டியெல்லாம் அன்னைக்கு புண்ணியம் செய்யாம செய்யாம இந்த சட்டிய வெறும் சட்டியா வச்சுக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு உனக்கு எப்படி உன் வாழ்க்கை பொங்கும்? அவங்களோ, நீயோ புண்ணியத்த சேர்த்துக்கிட்டு இருந்தா தான் அடுத்து உனக்கு பொங்கும். அப்படின்னு சொல்றாங்க. அதுதான். அன்று இடாருக்கு இன்னைக்கு வெறும் பானை எப்படி பொங்கும்? அப்போ பானையில பொங்கணும்னா, அது சரக்கு இருக்கணும். சரக்கு இல்லாத வெறும் பானை சூடு தான் ஆகுமே தவிர, நமக்கு அந்த மாரி கஷ்டங்கள் வர்றதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறாங்க. இதற்கு பொருத்தமாக மகரிஷி இந்த பொங்கல் பானைய உதாரணமா வச்சு ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. மாக்கோலம் நூல்ல நீங்க இத பார்க்கலாம். அது அ வெட்டவெளி இது மகரிஷி கரெக்ட்டா பொங்கலுக்காக பொங்கல் அன்னைக்கு எழுதிய கவி இது. நீங்க மாக்கோலம் நூல் பார்த்தீங்கன்னா, வருஷா வருஷம் பொங்கலுக்கும், நியூ நியூ இயருக்கும் மகரிஷி கவி எழுதுவாங்க. மாட்டுப் பொங்கலுக்கு கூட எழுதியிருப்பாரு. அப்படி பொங்கல் அப்போ ஒரு வருடத்துடைய பொங்கல் அப்போ மகரிஷி எழுதிய கவி, "வெட்டவெளி என்ற பானைக்குள் வேகுது பார் அண்டகோடி என்னும் அரிசி. அட்டத்திக்கும் துழாவிட்டேன் என்ன சுவை" அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த முதல் வரிகள மட்டும் பாருங்க. "வெட்டவெளி என்ற பானைக்குள் வேகுது பார் அண்டகோடி என்னும் அரிசி." அப்போ சுத்த வெளிய ஒரு பானையாக மகரிஷி இமேஜின் பண்ணாங்க. அதுக்குள்ள வேகக்கூடிய அரிசி தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும். நம்ம எல்லாரையும் ஆட்டுவிக்குதுல்ல இறைவன். அப்போ இது எல்லாமே அரிசி. எல்லாமே அந்த பானைக்குள்ள தானே அவ்வளோ அரிசியும் சுத்திக்கிட்டு இருக்கும், கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அதத்தான் மகரிஷி அப்படி எழுதுறாங்க. மகரிஷி இந்த கவிய பானை, பொங்கல் அப்படிங்கிற இந்த உதாரணத்த சுத்தவெளியுடைய பரிணாமம், சுத்தவெளியுடைய இயக்கத்த, பிரபஞ்சத்த அது எப்படி நடத்துது, நிர்வாகம் பண்ணுது அப்படிங்கிற அத காமிப்பதற்காக இந்த பொங்கல் பானை உதாரணம் எடுத்தாங்க. இதே பொங்கல் பானை உதாரணத்த ஔவையார் அவர்கள் செயல்விளைவு தத்துவத்த கருமையத்துல இருக்கிற ஸ்டாக்க பத்தி சொல்வதற்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது செயல்விளைவு தத்துவம். அது இறைவனுடைய இறைவனுடைய நடைமுறை, இறைவனுடைய பரிணாமம், நிர்வாகம்னு வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு ஒரு 10 நிமிடம் இருக்கு. 10 நிமிஷத்துல வேகமா முடிச்சுட்டு நம்ம நிறைவு செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்க கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். இப்போ குறள் பார்த்துரலாம். ம். இப்ப நீங்க படத்துல பார்க்கிறது விநாயகர் அகவல் அப்படிங்கிற ஒரு பாடல். அதுல இருக்கக்கூடிய சில வரிகள். இந்த ஔவை குறளும், விநாயகர் அகவலும் எழுதியது ஒரே ஔவையார் 14ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னோம். 600, 700 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த ஔவையாருடைய குண்டலினி யோகம், இவங்க குண்டலினி யோகி அப்படிங்கிறது அந்த ஔவை குறள பார்த்ததுலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதோடைய வெளிப்பாட்டா இவங்க விநாயகர் அகவல்களையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுல பாருங்க, அதுல நடுவுல வரக்கூடிய சில வரிகள் தான் நம்ம எடுத்து இந்த இடத்துல ஃபோட்டோல பார்க்கிறோம். குண்டலினி அதனில் குண்டலி அதனில் கூடிய அசபை. விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து. இப்ப தீட்சையை குடுக்குற மெத்தட சொல்றாங்க. நாம பைபாஸ் பண்ணி முதுகு தண்டு வழியாக ஆகினை துரியதவன் குடுக்குறோம். ஆனா அந்த காலத்துல இப்படி இல்ல. ஸோ மந்திரத்தின் மூலமாகவும், மூச்சு பயிற்சியின் மூலமாக தான் ஒவ்வொரு மையமாக மேல போனாங்க நமக்கு தெரியும். ஒவ்வொரு வருஷத்துக்கு 2, 2 வருஷம் ஆகும்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ குண்டலி அதனில் கூடிய அசபை மந்திரம் வெளிப்பட வருது. மந்திரத்தின் மூலமாக ஒவ்வொரு சென்டரா மேல கொண்டு வருது. இப்ப நீங்க ஓம் மந்திரம் சொன்னீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓம்ன்னு நீங்க ஆமா ஸ்டார்ட் பண்ணும்பொழுது மூலாதாரத்துல நம்முடைய அடி வயிறு வைப்ரேஷன் தெரியும். அப்படியே போய் துரியத்துல போய் முடியும். இப்படி பலவிதமான மந்திரங்கள். அடுத்து பாருங்க. மூலாதாரத்தில் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அப்படிங்கிறது. கால்னா காற்று. அப்போ இந்த தீட்சை எப்படி குடுக்கலாம்? மூலாதாரத்தில் மூண்டெழுந்த கனலை காலால் எழுப்புறது. நாம பைபாஸ் பண்ணி எழுப்புறோம். முன்னாடி மந்திரத்தின் மூலமாக எழுப்புனத அந்த வரியில பார்த்தோம். மந்திரத்தின் மூலமாக மட்டும் இல்ல, மூச்சு பயிற்சி மூலமாகவும் எழுப்ப முடியுங்கிறது தான் காற்றால் எழுப்பும் கருத்தறிவித்தே அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க. சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி. சத்தம்ங்கிறது என்ன? ஒரு சவுண்ட் வருது. அப்போ காற்று இருக்கும். காற்றும், விண்துகள் இருந்தா தான் அந்த இடத்துல சவுண்ட் வரும். அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் மூலப்பொருள்ங்கிறது என்ன? இருப்பு நிலையில இருந்தா சவுண்ட் வருது. அப்போ சவுண்ட் வருதுன்னா, அந்த சவுண்ட் அதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சுன்னா, மௌனமாக இருந்தது. அப்ப சத்தத்திற்கு முன்னாடி அது சதாசிவமாக இருந்தது. சதாசிவம் தான் எழுச்சி பெற்று சவுண்டாக வருது. அதுதான் சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி. சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி. சித்தம் அப்படிங்கிறது உயிர்.
அப்போ உயிர் இதுக்கு பல அர்த்தம் இருக்கு. இப்ப தங்கள் சித்தம் என் பாக்கியம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல விருப்பம்ங்கிற அர்த்தம். இந்த இடத்துல சித்தம்ங்கிறது உயிர். சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டுகிறது. மகரிஷி சொல்லக்கூடியது உடலுக்குள் உயிர். உயிருக்குள் மெய்ப்பொருள் அப்படிங்கிறது. உயிர் மையத்துள்ள சுத்த வழி தானே இருக்கு. அப்போ உயிருக்குள்ள இறைவன் உட்கார்ந்திருக்கிறாருங்கிறது தான் சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அப்படின்ட்டாங்க. அடுத்து அணுவிற்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பால். இப்ப நம்ம நம்ம பூமியை விட சூரியன் பெருசு. சூரியனோட கேலக்ஸி பெருசு. இப்படியே போனா பிரபஞ்சம். அதை விட பெருசு சுத்தவெளி. அப்போ அப்பாலுக்கு அப்பாலாய். அடுத்து அணுவிற்கு அணுவாய்னா, ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலும் இறைவன் தானே இருக்கிறாரு. மகரிஷி நமக்கு நவகிரக தவத்துல சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இதே இறைவன் பேரறிவு அணுக்களுக்கு இடையிலேயும், அணுக்களுக்கு மத்தியிலேயும் இருந்து அறிவாக ஆட்சி செய்கிறான் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த தத்துவம் தான் இவங்க அணுவுக்கு அணுவாய் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சரி, அடுத்து ஒரே ஒரு பாடலை மட்டும் பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்கிறோம். ஒரு 5 நிமிடத்துல இது எவ்வளவு பார்க்க முடியுமோ நம்ம பார்த்துடலாம். பாருங்க, முதல் வார்த்தை, முதல் குறள், தோன்றாத தோன்றாத தூய வெளி தோன்றிய கால் உன்னை தோன்றாமல் காப்பது அறிவு. தூய வெளின்னு சொல்லிட்டாங்களா? இறைவன் சுத்த வெளி அப்படின்னு நம்ம சொல்றோம். தாயுமானவர் பரவெளி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஔவையார் தூய வெளிங்கிறாங்க. தோன்றாத தூய வெளி தோன்றிய கால் உன்னை தோன்றாமல் காப்பது அறிவு. அதாவது தோன்றனா கண்ணுக்கு புலனாகாத தூய வெளி. அதுதான் மகிழ்ச்சி சொல்வது அருவமாம் ஆதி. இறைவனுக்கு உருவம் இல்லை இல்லையா? அருவமாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும். அப்ப அந்த அருவமான ஆதிங்கிறது தான் தோன்றாத தூய வெளின்னு சொல்றாங்க. தோன்றிய கால் உன்னை தோன்றாமல் காப்பது அறிவு. அதாவது உனக்கு இறைவனை அறிந்து முழுமை பெற்றுவிட்டால் கருத்தொடராக இது வராம பார்த்துக்கொள், மறுபிரிவு எடுக்காம பார்த்துக்கொள் அப்படிங்கிறாங்க. கருத்தொடர் இறைவனை தோன்றாத தூய வெளி தோன்றிடுச்சுன்னா கரு ஆக்சுவலா கருத்தொடர் இல்லாம போயிடும். அதைத்தான் மகரிஷி சொல்லுவாங்க, கருவெளியே எனக்கு ஏதும் பிறவி தொடர் இல்லை அப்படின்னு. சரி, அடுத்து தலைப்பட்ட சர்க்குருவின் சன்னதியில் அல்லால் வலைப்பட்ட மான் அறிவே யாம். அதாவது குரு கிட்ட கம்ப்ளீட் சரண்டர் ஆகணுங்கிற ஒரு தத்துவத்தை இவங்க விளக்குறாங்க. அதாவது மகரிஷியுடைய அப்ப நம்ம மன்றத்துல வந்திருக்கிறோம். இத்தனை வருஷமா மன்றத்துல இருக்கோம். ஓகே, இது நல்ல ஒரு ஆன்மீக இயக்கம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டும் இருந்துகிட்டு, நான் இத்தனை வருஷமா மன்றத்துல இருந்தேங்கிற ஒரு சீனியாரிட்டி தான் மனசுக்குள்ள நம்ம நினைப்போமே தவிர, அந்த சீனியாரிட்டி தாண்டி எவ்வளவு சின்சியாரிட்டியோட பயிற்சிகள் செஞ்சோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அப்போ அந்த சின்சியாரிட்டி நமக்கு வரணும். நீ மன்றத்துல மெம்பர் ஆகுறது மேட்டர் இல்லப்பா. நீ உள்ளுக்குள்ள கம்ப்ளீட்டா மகரிஷிட்ட முழுசா நம்பி சரண்டர் ஆகி, அவரு புத்தகங்கள் எல்லாம் படிச்சு, ஆள் சிந்திச்சு, பயிற்சிகளை செஞ்சு, குருகிட்ட கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகிரு அப்படிங்கிறாங்க. இதத்தான் மகரிஷி சொல்றாங்க. எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போரை தரத்தில் உயர்த்துங்கிறது. அப்போ அப்படி இல்ல, குருவை மதிக்கலன்னா என்ன ஆகும்? அப்படி குருவை மதிக்கலன்னா என்ன நடக்குங்கிறது தான் ஔவையார் சொல்றாங்க. தலைப்பட்ட சர்க்குருவின் சன்னதியின் அல்லால் வலைப்பட்ட மான் அதுவே யாம். மான் ஒரு வலைக்குள்ள அகப்பட்டா எப்படி இருக்கும்? அது உயிரோட இருக்கும். ஆனா அது எப்படி செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் நம்ம இந்த உலகம்ங்கிற வலைக்குள்ள மாட்டிக்குவோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து, இவையெல்லாம் கூடி உடம்பாய் ஒன்றின, அவையெல்லாம் ஆனது விந்து. இவங்க ஒரு பெண் புலவராக இருந்து, ஒரு தவப்பெண்ணாக இருந்து கொண்டு, இந்த தத்துவத்தை எப்படி வெளிப்படையாக தைரியமா போல்டா சொல்ல முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. அப்போ சுத்தவெளி தான் தெய்வம், அப்புறம் ஆகினை, துரிய தவம் இவ்வளவும் சொல்லியிருக்கிறாங்க. இது போக காயகல்ப தத்துவத்த ஓஜஸ் மூச்ச பத்தி சொன்னாங்க. அது போக வெளிப்படையாகவே இந்த உடல் எதால் ஆனது? தாய் தந்தையுடைய விந்துநாதத்தால் ஆனது. அப்ப சுருக்கமாக ஒரே பொருளாக விந்து அப்படிங்கிறாங்க. இவையெல்லாம் கூடி உடம்பாய் ஒன்றின, அவையெல்லாம் ஆனது விந்து. அதாவது இப்ப நமக்கு கை இருக்கு, கால் இருக்கு. இப்ப நம்ம உடம்புன்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? நம்ம கைய பார்க்கிறோம், கால பார்க்கிறோம், நம்முடைய தலை எல்லாம்